வெற்றி வெற்றி வெற்றி. மிஸ்ஸஸ் சுதா சுதா சுதா. வணக்கம் சார். 4 கவுன்சிலிங் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு டைவர்ஸ் கேக்குறீங்க மிஸ்ஸஸ் சுதா? இதை நான் உங்களுக்கு ஒரு ஜட்ஜா சொல்லல, அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். தயவு செஞ்சு அவசரப்பட்டுறாதீங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது சார். இது வரைக்கும் குழந்தையே இல்லை. பாக்குறவங்க எல்லாம் என்ன மலடி மலடின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. எனி ப்ராப்ளம் வித் யுவர் ஹஸ்பண்ட்? நோ யுவர் ஆனர், ஐ அம் ஆல் ரைட். என்னோட மெடிக்கல் சர்டிபிகேட் கூட என்க்ளோஸ் பண்ணிருக்கேன். நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன். ஏமா, அவர் தான் உன்னை இவ்வளவு டீப்பா லவ் பண்றாரு. தயவு செஞ்சு அவசரப்படாம நீ. இல்ல சார், எங்களுக்கு குழந்தை பிறக்க சான்ஸே இல்ல. எப்படி அவ்வளவு கன்ஃபார்ம்டா சொல்றீங்க? எங்களுக்குள்ள இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல சார். என்னது, ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையா? ஆமா சார். அவர் கிட்ட வந்தாலே வாய் துர்நாத்தம் தாங்க முடியல. இதுதான் உங்க பிரச்சனையா? இது கோர்ட் தீர்க்க வேண்டிய பிரச்சனையே இல்ல. கோல்கேட் மட்டுமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை. கட் கட் கட். ரொம்ப பிரமாதமாதியா. Thank you sir. ரியாக்ஷன் பிரமாதமா இருந்தமா. Thank you sir. யார் ரியாக்ஷன்? சூப்பர். அத நான் வேற சொல்றேமா? ரெண்டு வருஷம் உலகத்துக்கே தெரிஞ்சு சொல்லியாச்சே. சார் மொபைல் கொடுங்க. அப்ப கிளாத் கொடு. மேனேஜர் ரொம்ப கம்மியா பேமெண்ட் சொல்றாரு சார். இதுக்கு ஒரு பேமெண்ட். நீ டோல் கேட்னு சொன்னியா கோல் கேட்னு சொன்னியா எனக்கே வழங்கல. நானே டப்பிங்ல தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். கம்பெனினா அப்படி இப்படி இருக்குதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் மொத்தத்தையும் நீங்களே அமைக்கிடுங்க. இது ஒண்ணும் இல்ல சார், நான் டப்பிங்ல கரெக்டா பண்ணிடுறேன். கேட்டுது கண்ணன் இந்த டப்பிங்கே கூப்பிடாதீங்க. ஓகே சார். பாத்தீங்களா ஒரு டைரக்டருக்கு என்னென்ன டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு? ஏன் கேக்குறீங்க? வணக்கம் சார். ஓ நடிப்பு பாத்து நீயா? யோ கால் என்ன மறந்துடாதீங்க சார். நீ அடுத்த மாசம் பாரு. ஓகே சார். உங்க ஆட் பார்த்தேன். முதல்ல ரொம்ப சீரியஸா ஆரம்பிச்சீங்க, அப்புறம் ரொம்ப காமெடியா இருந்தது. வாழ்க்கை பூரா அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது சார். எங்க சேனலுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வந்துருங்களேன். ஏன்னா என் ஒய்ஃப் இன்டர்வியூ எடுத்த மாதிரி இருக்கும். எனக்கு 2 நாளைக்கு நல்லா சாப்பாடு போடுவா. ரெடி, டேக் போலாம். சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சன் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். சார், இன்னைக்கு விளம்பரத்துறையை இளைஞர்கள் தான் ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்பவும் நீங்க மட்டும் முதல் இடத்துல இருக்கீங்க. எப்படி? நான் மனசுலவில் இப்ப இளைஞனாகிறதாமா காரணம். எல்லாம் கிரியேட்டிவ் தானே. கற்பனை நல்லா வரணும்னா முதல்ல கிரியேட்டர் பிளசண்டா இருக்கணும். அவன் பிளசண்டா இருக்கணும்னா நல்ல ஃபேமிலி அமையணும். என்ன பொறுத்தவரை எனக்கு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிருக்கா. அவங்கள நாங்க பார்க்கலாமா? ஓ தாராளமா பார்க்கலாமே. இதுல இருக்கு. இதுதான் ஒய்ஃபு. இது வேலைக்காரமாங்க. நான் கால் சவுண்ட் வச்சு தப்பா கணக்கு போட்டேன். சுமதி இதுதாங்க வேலைக்காரி. ஐயோ இது வீட்டுக்காரி. என்ன இன்னைக்கு கேமரா முன்னாடி ஒரே உளருது. நீ வரவே நினைச்சேன், நீ அந்த அம்மாவை நினைச்சிட்டேன். பரவாயில்லைங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. என்ன தவிர யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. மேடம், உங்க அந்யோன்யத்தை பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா லவ் மேரேஜ் தான் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? எத்தனை பசங்க? ஒரே பையன். அந்த ஒரே பையனை நாங்களும் பார்க்கலாங்களா? தாராளமா பார்க்கலாமே. அதோ அவன் தான். என்ன மேடம், பையன் ரொம்ப சின்னவனா இருக்கான். ஓ, நீங்க போட்டோ பார்த்து கேக்குறீங்களா? அது 8 வயசுல ஆடுக்கு எடுத்த போட்டோகிராஃப். அப்ப இப்ப அவர் எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்களேன். கண்டிப்பா. ரமேஷ். ஹாய். ஹாய். வா 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 வா. ஓகே. வந்து உட்கார். நல்லா உட்காரா. ஹலோ, ஐம் ரமேஷ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இந்த காதல் தம்பதிகளோட ஒரே பையன். அப்ப கன்ஃபார்ம்டா உங்களது லவ் மேரேஜ் தானே? நோ 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 நோ, கிடையவே கிடையாது. எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். அதுல நான் மென்டலா ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஏய், உனக்கு லவ் மேரேஜ் தான்? முடியாது டாடி. நீங்களே சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு ரிலேஷன் கூட எங்க வீட்ல நான் பார்க்கல. ஏன் கல்யாணத்துக்காவது எல்லா ரிலேஷன்ஸ் வரணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சார். அவருக்கு லவ் வர வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பார். ஒரு சந்தோஷமான குடும்பத்தை இன்டர்வியூ பண்ணதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்ன சார், இவ்ளோ பெரிய தொட்டி விழுந்து உடைஞ்சிருக்கு. நீங்க கேஷுவலா இன்டர்வியூ கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றீங்களே? அது ஒண்ணு இல்லம்மா. மேல 2 அனிமல்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் டிவியில மூஞ்சி காட்டினாச்சு. அதுக்கு வந்ததுன்னா டிஸ்கவரி சேனல் ஆயிரும். அதனால அங்கேயே இருங்கன்னு சொன்னேன். அதுக்கு கோவத்தை காட்டுது. பரவாயில்ல சார், இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருங்க. டேய் பாத்தீங்களா? இவன் கருப்பன். ஸ்டைலா பிளாக் சிங் இவனா சொல்லி. கருப்பு சிங்கம். விநாயகம். ஹலோ. ஹலோ. 2 பேரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். ஆனா மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியாது. நீங்க நம்பிதான் ஆகணும். என் பையனோட ஒர்க் பண்ணாங்க. இங்க பேயிங் கெஸ்டா தங்கிக்கணும்னு வந்தாங்க. இப்ப வீடே இவங்களுக்கு ஆயிடுச்சு. இவங்க இல்லாம எங்களாலே இருக்க முடியாது. ஓகே சார், ஃபைனலா இளைய தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இருக்கிற வரைக்கும் நாமும் சந்தோஷமா இருக்கணும், அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தணும். இதுதான் எங்க ஃபேமிலி பாலிசி. இவங்க தான் எங்க ஃபேமிலி பாலிசி மேக்கர். நாங்க எல்லாம் ஜோக்கர்ஸ்.
ஏன்டா ஒண்ணு கடிச்ச ஒண்ணு கடிச்சு ஏன்டா அடிக்கிறா சும்மா ஏய் அவனை என்ன அடிக்கிற நீங்களா என்ன டேய் எப்பறம் உங்களால நிம்மதியா தூங்க முடியுது? என்ன டாடி உங்க பிரச்சனை ஏய் நேத்து நம்ம டிவில இன்டர்வியூ கொடுத்தோம்ல ஆமா. அது இப்பதான் டெலிகாஸ்ட் ஆச்சு சரி. அத பார்த்துட்டு கண்டவெல்லாம் ஃபோன் பண்றான் எதுக்கு? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு ஜோடியோட பையன் எப்படி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாம்னு அவங்க கேக்குறது நியாயம் தானே என்னடா நியாயம்? உனக்கெல்லாம் வெறும் வாயில பேசினா புரியாதுடா. மா போய் சுடுதண்ணி எடுத்து வந்து மூஞ்சில ஊத்து. அவர் எடுத்துட்டு வர சொல்றது வெந்நீர் பன்னீரை ஊத்த போற மாதிரி பறக்குற 3 மாசம் டைம் கொடு அதுக்குள்ள உங்க பையனை லவ் பண்ண வைக்கணும் இதையே 2-3 மாசமா நீ சொல்லிக்கிட்டு தான் இருக்க ஒரு டெவலப்மெண்ட்டும் காணோம் எங்க பையனை எப்படி லவ் பண்ண வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் இங்க பாருங்கடா நீங்க 2 பேரும் சும்மா வந்து அட்மாஸ்பியர்ல நில்லுங்க. எங்க பையனை எப்படி காதலிக்க வைக்கிறோம்னு பாருங்க. நாங்களே கோச்சிங் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம். இது கண்டி ஒர்க் அவுட் ஆச்சு. லவ்வுக்கே ஒரு பிரைவேட் காலேஜ் ஆரம்பிக்கிறதா உத்தேசம். ஆமா இவங்க தான் பிரின்சிபால். என்ன ஃபேமிலிங்க இது மங்கள மங்களமா மங்கள மங்களமா மங்கள 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 மங்களமா மங்கள 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 மங்களமா காதலிக்க சொல்லுடி புள்ளைய காதலிக்க சொல்லுடி காதலிக்க சொல்லுடி புள்ளைய காதலிக்க சொல்லுடி அட சத்தியமா கொப்புரான காதல் பண்ணுடா உன்னை பத்திரமா பாத்துக்குவா அந்த பொண்ணுடா அட இன்னும் கதைய சொல்லட்டுமா அட இன்னும் கதைய சொல்லட்டுமா நாம் பின்னு நான் வாழைய சொல்லட்டுமா நாம் பின்னும் வாழைய சொல்லட்டுமா காதலிக்க சொல்லுடி சொல்லுடி காதலிக்க சொல்லுடி புள்ளைய காதலிக்க சொல்லுடி கொல்லையா பிகர்டா ஒன்ன மட்டும் சுத்திப்பா கொல்லையா பிகர்டா ஒன்ன மட்டும் சுத்திப்பா ஏறுமையில் ஏறிட்டா ஏறி விளையாடிட்டா ஆறு முகம் காதலிச்சாண்டா டா 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 அந்த காலத்திலையும் அடியே இந்த காலத்திலையும் காதல் ஒண்ணு தானே ஜாதிக போட்டு வழக்கத்துடா சொன்னா ஒரு சொல்லு அது பேரு காதல் இல்ல ஒரு போதும் அதுக்குள்ள மோதல் பட்டாம்பூச்சி போல நீயும் துள்ளி குதிடா மங்களம் 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 ஒரு பொண்ண தொட்ட அத போல நீயும் தானடா மங்களம் 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 காதலிக்க சொல்லுடி சொல்லு காதலிக்க சொல்லுடி புள்ளைய காதலிக்க சொல்லுடி காதலிக்க சொல்லியா புள்ளைய காதலிக்க சொல்லியா அட சத்தியமா கொப்புரான காதல் பண்ணுடா உன்னை பத்திரமா பாத்துக்குவா அந்த பொண்ணுடா அட இன்னும் கதைய சொல்லட்டுமா அட இன்னும் கதைய சொல்லட்டுமா நாம் பின்னு நான் வாழைய சொல்லட்டுமா நாம் பின்னும் வாழைய சொல்லட்டுமா மங்கள 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 மங்களமா மங்கள 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 மங்களமா தூக்குறதை விட உருட்டுறது நல்லா இருக்கு சார் கொரியர். யாரா அவன் கொரியர் எடுத்து வந்திருக்கான் சார் விநாயகர் நீங்க தானே? இல்லைன்னா கொடுக்க மாட்டியா இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. விட்ற கவர்னர் கையெழுத்தே போடுவேன் சார் ஆனா அரெஸ்ட் பண்ணிடுறாங்களே உண்மையா யாருடா? அம்மா விநாயகுக்கு டேய் பிரிச்சு பாடுறா ஒன்னெல்லாம் மதிச்சு எவன்டா கொரியர் அனுப்புறான் நைனா என் கனவுலாம் கவுத்துட்டியே டேய் என்னாச்சு ஏன் இப்படி அலற குறா டேய் உனக்கு கல்யாணமா பத்திரிக்கை வரைக்கும் வந்திருக்கு நம்ம கிட்ட மறைச்சான் பாடுறாங்க பாடுறான் அவனை டேய் எனக்கே இப்பதானே தெரியும் டேய் என் வாழ்க்கை இப்படி தான்டா இருக்கும். நல்ல வேலை உங்க அம்மா என்னை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணதுனால நான் எஸ்கேப் ஆயிட்டேன். டேய் உனக்கு பொண்ணை பிடிக்க வேண்டாமா? டேய் அதெல்லாம் எங்க வீட்ல பேசவே முடியாதுடா பேச முடியாதுன்னு சொன்னீனா அப்புறம் வாழ்க்கை பூரா நீ உன் பொண்டாட்டியும் பேசாம தான் இருப்பீங்க ஆ. உங்க அப்பா கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி பேசு இந்தா. பேசுற பேசு நல்லா பேசு தைரியமா பேசு நாக்க புடிக்கிற மாதிரி பேசு அவரு மட்டும் முடியாதுன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோ ஒத்துக்கோ போடா. பாரு அப்பா நான் விநாயக் பேசுறப்பா என்னப்பா திடீர்னு பத்திரிக்கை இதெல்லாம் ஆமாண்டா காயது வந்து சேர்ந்துச்சா பொண்ணு வேற யாரும் இல்லடா நம்ம மாடசாமி மாமா தான் பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னு விருந்துக்கு போனோம் பாரு சும்மா அப்படியே வேப்பண்ண தலைவிட்ட மோசடியா இருந்தான் உன் கூட பிரிமி அப்படியே பேசி முடிவு பண்ணிட்டேன் புரியுதா சீக்கிரமா புறப்பட்டு வந்து சேரு கடைசியாவில் உனக்கு வேலை வாங்கி தர சொல்லியிருக்காங்கடா அந்த நாடி போன மெட்ராஸ் இருந்தது போதும் அப்பா அப்பா பேச மாட்டாங்க ஒன்னே டிராபிக் தான் இந்த காலத்து அப்பைங்க சொன்னா சொன்னதுதான் டேய் அப்பா நான் உங்களை சொல்ல நான் சொன்னது காமன் ஃபாதர்
இங்க பார், வேப்பெண்ணையும் வேப்ப மரவுமா உன் வாழ்க்கை வாசனையோட துவங்கட்டும். விளக்கண்ண மாதிரி நிக்காம போய் மூட்டையை கட்டு. போடா போடா. உன் கல்யாணத்துல எல்லாம் சந்தனத்துக்கு பதிலா வேப்பனை தடவை போ. ஏன் கொடுக்க கூடாது? வேப்பன நியூட்ரிஷன் பாத்தீங்கன்னா தாயே, நியூட்ரிஷன் வேல்யூ. 25 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச டிகிரி. ஹலோ, நாட்டரசங்கோட்டை பஸ் எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கா? ஓகேடா. ஏய் 8:30 மணிக்காண்டா. சரி இந்தா இங்க குடி. பாருப்பா, கிராமம் உனக்கு புதுசு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கண்ட தண்ணி எல்லாம் குடிக்க கூடாது. நியூட்ரிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மினரல் வாட்டர் தான் குடிக்கணும். அப்புறம் உனக்கு பெட்ஷீட் நான் எல்லாம் என்ன எடுத்து சின்ன வச்சிருக்கேன். குழந்தையாமா? நீ எவ்வளவு பெரியவனானாலும் எனக்கு நீ சின்ன பையன் தான். ஏய் ரமேஷ், ஆ? அப்புறம் அங்க நிறைய கம்மாய் இருக்கும். நீ வாடகை ஸ்விம்மிங் பூல் நினைச்சு டைவ் அடிச்சிடாத, உள்ள இருந்து எருமை வரும். ஆமாப்பா, கரெக்ட். என்ன ஆமாப்பா, உனக்கு பரவாயில்லடா, நான் என் பிள்ளைக்கு சொன்னேன். என்னடா இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசுங்க. என்னடா நம்ம விநாயக்கு 3 வருஷம் இங்க இருந்தானே, அவன் முதல்ல கல்யாணம் பண்ண போறானே, குடும்பத்தோட போய் வாழ்த்தோம்னு இல்லாம அப்படின்னா உங்களுக்கு ஷூட்டிங். நாளைக்கு எனக்கு கல்யாணம் நடந்தா இப்படிதான் நீங்க பண்ணுவீங்க. ஓ, உனக்கு அந்த மாதிரி எல்லாம் கூட ஆசை இருக்கா? ஏன் எனக்கு கல்யாணம் நடக்காதா? வேடிக்கை ஐயையையே, சொல்லுடா. யார்ரா இவன்? அடுத்த முகூர்த்தலே உனக்கு கல்யாணம். ஐஸ்வர்யா ராய் தான். ஆமா, over ஐஸ்வர்யாயும் பொண்ணுதான் அபிஷேக் பச்சனுக்கு. என் பையனுக்கு சிட்டில எந்த பொண்ணை பார்த்தாலும் லவ் வர மாட்டேங்குது. ஒருவேளை அதுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ல பேண்ட் கிட்டு அலையறனால இருக்கலாம். கிராமத்துல போய் ஒரு பாவாடை தாவணி பார்த்தாலும் லவ் வராதா? நாங்க வந்தா டிஸ்டர்ப்பா, அதனாலதான் உங்களை மட்டும் அனுப்புறோம். அவன் லவ் பண்ணியே ஆகணும், நீ தான் இந்த ரக்கறப்பா ப்ரீபெய்ட் கார்டு. இந்த கனெக்ஷன் எதுக்கு கொடுக்கறேன்னா, அங்க கனெக்ஷன் ஆன உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும். புரியுதா? ஓகே ஓகே. என்னடா கூத்துங்க? போலாமா? பெத்த மனம் பித்துனி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பெத்தவங்க சித்து வேலை எல்லாம் செய்வாங்க. சரி சரி, வா போலாம். வரப்பா வரேன். அப்பா, காலேஜ் சரி, ஆரம்பிச்சாலும் ஆரம்பிப்பாங்க. டேய் பஸ்ல எல்லாம் டீசெண்டா இருக்கணும். இந்த தண்ணி அடிக்கிறது சைட் அடிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கை விருது பிடிக்குமா? டேய் போடா, உள்ள போடா, நான் வந்துடுறேன். போ. எங்கடா போற? வர்றேன், போ. எக்ஸ்கியூஸ் மீ சார், 2 லிட்டர் பெப்சி இருக்கா சார்? இருக்கு சார், இந்தாங்க, எடுத்துங்க. ஓகே. சும்மா சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், கண்டுக்காதீங்க. நமக்கு சரக்கு அடிக்கணும், தூக்கம் வராது சார். டேய் சீ வாடா. இருடா, வர்றேன். இதுக்குள்ள வர்றேன் சார். நீங்களே இன்னும் ஏறல, நம்மளால பறக்குறான் சார். வாங்க வாங்க. என்னடா இது? இருடா, எல்லாம் கிளை போல்டா இருக்கு. 16 மணி நேரம் டிராவல்ரா. பஸ் ஆடுற ஆட்டத்துல மூட்டு கீட்டெல்லாம் பேந்துரும். அதுக்கு தான் சின்ன செட்டப். 2 குவார்டர் மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். ஒரு பெக் அடிக்கிறியா? நான் தூங்க போறேன்டா. அட போடா. பயமா இருக்கு. மப்சல் பஸ்ங்கிறது கரெக்டா தான் இருக்கு. பின்னாடி கூட ஒன்றும் செட் ஆகலையே மச்சான். அதெல்லாம் வேலைக்காது. பெக் அடிச்சுட்டு கவுந்தடிச்சு படுத்துறேன். தம்பி, ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க கூட. பாட்டி, நீ நினைக்கிற மாதிரி மினரல் வாட்டர் இல்ல, மிக்சிங் வாட்டர். மோந்து பாத்தீங்கன்னா மோச்சம் ஆயிருவேன். தாகமா இருக்குன்னு கேக்குதுல, குடுப்பா. இந்தாடா, வெறும் குடிகாரியா இருப்பா போல இருக்கு. மிஸ்ஸிங்கே தெரியல. சைடிஸ் ஏதாவது இருக்கா? டாக்டர் சங்கோட இறங்க. கச கசன்னு இருக்குடா. போன உடனே வெந்நீர் போட்டு குளிக்கணும். வணக்கங்க. மாப்பிள்ள விநாயகோட ஃப்ரெண்டுங்களா? ஆமா. கார் அனுப்பியிருக்காங்க. டேய், மாட்டு வண்டி அனுப்பாங்க நினைச்சேன், கார் அனுப்பிச்சிருக்கிறான். மெட்ராஸுக்கு அனுப்பிச்சுதா ஜாலியா வந்துருக்கான்டா. விநாயகர் நான் என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் வட்டி கிட்டி கொடுத்து வாங்கி வச்சிருப்பான் போல இருக்குடா. அப்பா, ஏய் எங்கடா அப்பா அம்மா கூட்டி வரலையா? டேய் அப்பாவுக்கு ஒரு முக்கியமான ஆட் ஷூட்டா. சரி, அம்மாவது கூட்டி வந்திருக்கலாம்ல. அப்பா இல்லாம அம்மா வர மாட்டாங்கன்னு உனக்கு தெரியும்ல. டேய், அதான் நாங்க வந்திருக்கோம்டா. வாடா. சரி, நீங்களா வந்தீங்களா? வாங்க. நீங்க மட்டும் வர தெரிஞ்சா நான் கார் அனுப்பிச்சிருக்கவே மாட்டேன். வாங்கடா. அக்காடா. வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி, உள்ள கூட்டிட்டு போ. சரிக்கா. இது எங்க அம்மா, இது எங்க சித்தி, இது எங்க அத்தை. என்ன தம்பி, உள்ள நீங்க வரலையேன்னு தவியா தவச்சிக்கிட்டு இருந்தா, இப்பதான் உங்களுக்கு வழி தெரிஞ்சுதா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. டேய் எங்க சித்தப்பாடா. என்னடா மாடு வெட்டுற மாதிரி வெட்டி போறாரு? அவர் மாடு தாண்டா மேய்க்கிறாரு. அப்படியா? வாங்க 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 தம்பி, வாங்க. தம்பி அடிக்கடி உங்களை பத்தி சொல்லும். ரொம்ப தூரம் தொலைல வந்திருக்கீங்க. போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு வாங்க, அப்புறம் உட்காந்து பேசுவோம். சரி. போடா, அவளை கூட்டிட்டு போடா. வந்தவங்களை கவனிப்போ. வாங்கடா போடா. ஐயரே, நல்ல மந்திரம் சொல்லுங்க.
வாமா வா. ஹாய். ஹாய்டா. ஏய். ஹாய். வாங்க 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 வணக்கம். மாட்டிக்கிட்டடி. பொண்ணு அழகா இருக்குல்ல? ஆமாடா, ரொம்ப நல்லா இருக்குடா. ஒருத்தர் விடாம எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருமா? சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே. தாலியை நெருப்புல போட்டாரு. ஐயா என்ன எப்படி பண்ணிவிட்ட? ஆனா போடல. பாத்து கொடுக்க வேண்டியதானே? 500 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். எந்த கல்யாணத்துல இந்த மாதிரி நடந்தது இல்ல. ஒண்ணுக்கு ஏதோ தோஷம் தாங்கி இருக்கு. அதனாலதான் தாலி அக்னியே புடிங்கெடுத்து. என்னையா பதறு பண்ணிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு ஐயர். மாப்பிள்ள, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. முகூர்த்த முடியறதுக்கு புது தாலி வாங்கிட்டு வந்துடும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எழுந்துடுறா, இந்த கல்யாணம் வேண்டாம். நீங்க இருங்க ஐயா, இது என் பொண்ணோட வாழ்க்கையா, தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. ஐயோ, நானும் ஒரு பொண்ணை பத்த வந்தாயா. அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் மிருகம் இல்ல. ஆனா அக்னிங்கிறது பஞ்சபூதங்கள்ல ஒண்ணியா. அதுல போய் தாலி தவறி விழுந்துருச்சுன்னா தோஷம் இருக்குன்னு அர்த்தம். நீங்களும் ஒரு பொண்ணு தானே. இந்த நேரத்துல கல்யாணம் நின்னு போச்சுன்னா என் பொண்ணு காலம் பூரா கண்ணியா தான் இருக்கணும். தாலி எரிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? இவளை கட்டினா கண்ட இருக்குன்னு தானே அர்த்தம். அங்க என்னடி பேச்சு? டேய் எழுந்துறா. எழுந்துறாங்கல்ல. ஐயா, ஐயா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பூரா எழுதுறீங்க. போடா. ஆமா 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 வாழ்க்கை கெடுத்துறாங்க. ஐயா ஐயா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயோ நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. போன அறுவாடு பேசும். டேய், அவங்க தான் படிக்காதவங்க, சென்டிமெண்ட் பாக்குறாங்க. நீ ஒரு படிச்ச இன்ஜினியரா, அந்த பொண்ணை பாடுறா பாவம். சாரிடா மச்சான், உனக்கு இதெல்லாம் புரியாது. என்னடா புரியாது? ஒரு பொண்ணு மனசை புரிஞ்சுக்காத நீங்க எல்லாம் ஒரு மனுஷங்களாடா? தம்பி, இந்த சாஸ்திரம் எல்லாம் உங்களுக்கு புரியாது. விருந்துக்கு வந்தமா, விருந்த சாப்பிட்டமா, வீடு போய் சேர்ந்தமான்னு இருக்கணும். இதான் உங்களுக்கு மரியாதை. டேய், நீ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல மரியாதை வச்சிருந்தா ஒரு புது தாலி வாங்கிட்டு வந்து கட்டுற. நீ கட்டுவேடா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. யாரும் போயிடாதீங்க, இந்த கல்யாணம் நடக்கும். இருங்க. ஏண்டா உனக்கு என்ன அந்த கல்யாணத்துல இவ்வளவு அக்கறை? நீ தாலி கட்டுவியாடா அந்த பொண்ணுக்கு? கட்டுவேன் சார். நான் ஒன்னும் உங்களை மாதிரி கோழை கிடையாது. அந்த பொண்ணு மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் கட்டுறேன் சார் தாலிய. டேய், அப்புறம் உங்க பொண்ணுக்கு எவன்டா பதில் சொல்றது? அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். எங்க அப்பா ஒன்னும் உங்களை மாதிரி கிடையாது. நான் இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா அவர் பாராட்டுவாரு. இந்த பாருங்க, நான் உங்க மேல இறக்கப்பட்டு பேசல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் உங்க கழுத்துல தாலி கட்டுறேன். சார், நான் ஏதோ அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பா இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க சார். தம்பி, மனசாட்சி இல்லாத மத்தியில என் பொண்ணுக்கு வாழ்க்கை தரேன்னு சொன்னீங்களே, நீங்க ஒரு தெய்வம் தம்பி. என்னமா யோசிக்கிற? சரின்னு சொல்லுமா. உங்க அம்மா சொல்றாங்கன்னு அவசரப்படாதீங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. காலில் விழுந்தா கட்டிக்கிறது தானே அர்த்தம். டேய் மச்சான், முகூர்த்த நாள் முடியறதுக்குள்ள ஒரு தாலி வாங்கிட்டு வாடா. ஓகேடா, உடனே வாங்கிட்டு வரேன், உடனே வாங்கிட்டு வரேன். சார், அவசரமா ஒரு தாலி கொடுங்க சார். செட்டியார் தாலியா முதலியார் தாலியா? சார், முகூர்த்தம் முடியும் சார், ஏதாவது ஒன்று சீக்கிரமா கொடுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. இதுல 4 கிராம் 250 மில்லிகிராம் இருக்கு. 1 கிராம் 890 ரூபாய். காசை பத்தி ஒன்றும் இல்லை சார், எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல சார். வரேன் சார். வாங்க சார். என்னாச்சுன்னு தெரியல, வாங்க வாங்க. தலையில அடிபட்டு இருக்கியா? என்னைய சாக கிடக்கிறா பாத்துட்டு இருக்கீங்க? தூக்கி பெரிய இருக்கீங்க. நான் பொழைக்க மாட்டேன். என்ன ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறதை விட இந்த தாலியை பெரிய நாய்க்கர் கல்யாண வீட்டில் கொடுத்துருங்க.
தாலி வாங்க வந்தவரு லாரியில் அடிபட்டு செத்து போயிட்டார் சார். இது இங்க கொடுக்க சொன்னார் சார். பாடி ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். நம்ம ஃப்ரெண்ட் அநியாயமா கொண்டுட்டா பாவி. தம்பி, ஐதீகம், சம்பிரதாயம், சாஸ்திரம் இதெல்லாம் நம்ம பெரியவங்க ஏன் சொல்லி வச்சிருக்காங்கன்னு இப்பவாவது உனக்கு புரியுதா? இப்படி உயிரோடு இருந்து எல்லாரையும் கொன்றதை விட நீ என் செத்து தொலையடி. தெரியல, இந்த ஜென்மத்துல உங்களோட சேர்ந்து வாழ எனக்கு கொடுத்து வைக்கல. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நீங்க தான் எனக்கு புருஷன், நான் தான் உங்க பொண்டாட்டி. நம்மள யாராலையும் பிரிக்க முடியும். என்னடாச்சு? கேக்குறீங்களே, என்னடாச்சு? என்னடா தொட்டெல்லாம் பாக்குறேன்? நீ இன்னும் உயிரோட தானே இருக்க? அட நாசம் பண்ணுவனே, என்னடா இப்படி சொல்ற? உயிரோட தான்டா இருக்கேன். என்னாச்சு? நாம எங்க இருக்கோம்? பஸ்ல இருக்கோம்டா, கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். என்னடாச்சு? ஏய் ஏய், கனவு எதுவும் கண்டு போருக்கு? கீழே நீ சோடனை வாங்கி கொடுங்க. பஸ் கொஞ்ச நேரம் நிக்கும். யாரு சாப்பிட்டு உடனே வாங்க. வாடா வா. அப்போ நான் இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் கனவா? கனவா? என்னடா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. நம்ம 2 பேரும் போனோம் அந்த கல்யாணத்துக்கு. நல்ல வேலை, எல்லாம் கனவு. சாவு உனக்கு கனவா இருக்காடா? உன் தலையில கொல்லி வைக்க. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். இந்தா, இதுல 1000 ரூபாய் பணம் இருக்கு. இதை நான் வச்சதா என் நண்பனுக்கு மொய் எழுது. ஒரு சவகாசமே வேணாம். இப்படியே நான் ஒரு லாரி புடிச்சு பொடினரா நடந்தாலும் போயிடுறேன். இத புடி. வெறும் கனவு தானடா. இதுக்கு போய் இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பி போனா நல்லா இருக்காதுடா. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. எதுக்கு? இன்னும் எழுப்பினார்ல, அதுக்கு தான். என் அம்மா மேல தூங்கிட்டேன். என் தம்பி கத்துனது கேட்டுதான் இருந்துச்சேன். சீக்கிரம் வாங்க போவோம். நீ என்ன கனவுல தான் கொல்றதா நினைச்சேன். இவன் போற வழியில என்ன கொன்றுவான் போல இருக்கு. சரி, அதுக்குதான். இப்ப என்ன நேரம்? எனக்கு கெட்ட நேரம் தான். டேய், டைமை கேட்டேன்டா. மணி 5. டேய், அதிகாலையில கனவு கண்டா பழிக்குன்னு சொல்லுவாங்கடா. இப்ப கரெக்டா மணி 5 ஆச்சு. ஏன் சொல்லுடா, என்ன எவ்வளவு தூரம் போட்டி இருக்கு? போறத பத்தியே வேற பேசுறானே. டேய், லாரி நேரா வந்து மோதிச்சு. இல்லடா, நீ ரோட் கிராஸ் பண்ணும்போது அந்த பக்கத்துல இருந்து லாரி ஸ்பீடா வந்து உன் மேல மோதி பட்டுன்னு மேல போய் பொத்துன்னு கீழே வந்து விழுந்தா. அப்படியே மண்டை கிண்டெல்லாம் சிதறி. போதும், கேட்கும் போதே பயங்கரமா இருக்குடா. நினைச்ச அடிவேர்லாம் கலக்குதுடா. கட்டையில போக வேண்டியதெல்லாம் கட்டிங்க போட்டு ஹாப்பியா படுத்து. ஏண்டா, இதெல்லாம் நடக்குமா? ஒன்றும் நடக்குமா? வயசு போய் கண்ட கனவடாது. மனுஷனா நீ? கனவு கண்டானா? கனவு கொலையில நடுங்குதுடா. உன் பக்கத்துல வந்து உட்காந்த நம்பர். நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன். நீ சிவராத்திரி தான் எனக்கு. வந்து உட்காரா. உன் பக்கத்துல வேண்டாம், உட்காருவா. எல்லாம் எவ்வளவு நிம்மதியா தூங்குறாங்க பாரு. இந்த நேரம் பார்த்து இருந்த சரக்குல அந்த கிளை வேற பிடிச்சிருச்சு.
லாரி சவுண்டு மாதிரி இருக்கு. இறக்க மாதிரி வர்றாங்களே, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதவங்களா இருப்பாங்க போல இருக்கு. சண்டாள பையன் பஸ்ஸுக்குள்ள வாக்கிங் போச்சுட்டானு. இவங்க வேற கேப்பு கிடைச்சா எடுத்து வைங்கயா, கடுப்புல கிளப்பிக்கிட்டு. டேய் ஏதாவது ஒரு இடத்துல உட்காருங்கடா. எங்கேயோ உட்கார, ஆளை விடு. நான் டிரைவர் சீட்ல இருக்கேன், உனக்கு என்ன? உட்காருங்க சார். என்ன தம்பி இங்க வந்து உட்கார்ந்த? எவன தூக்கம் வரலையோ? நீ தூங்காம வண்டி ஓட்டியான்னு பார்க்கத்தான். இது சுத்தப்படாது, நம்ம உள்ளே போயிடுவோம். ஸ்ட்ரைட் அடிச்சா நசுங்கி செத்துருவோம். சேஃப்டியா உள்ளே இருந்துக்கோ. ஏண்டா ஒரு இடத்துல உட்கார மாட்டியா? சொல்ல மாட்டேன். என் இடத்துல எமனே இருந்தாலும் இப்படி தாண்டா இருப்பா. சார் இதான் சார் நாட்டரசன் கோட்டை, இறங்கிங்க சார். டேய் நல்லா பாரு, கனவுல வந்த ஊராடாது. இல்ல இல்ல டேய் பார்த்தா மாதிரியும் இருக்கு, பார்க்காத மாதிரியும் இருக்குடா. டேய் டிங்கு காய்ச்ச வந்தா கூட தாய்க்கு வேண்டாம், மண்டை காய்ச்ச என்னால தாங்க முடியலடா. தயவு செஞ்சு நல்லா பாரு. அந்த மரம் இருந்துச்சா, அந்த மலை இருந்துச்சா, இந்த கோயில் இருந்துச்சு. இவன் யாரா? அண்ணா நீங்க தான் சென்னையில இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா. வணக்கண்ணே. சின்னையா காரன் போயிருக்காரு, வாங்க போலாம். பேக்க கொடுங்கண்ணே. டேய் நல்லா பாருடா, கனவுல வந்த அதே காரா? ஆமாண்டா. டேய் ஷாக் ஆகாதடா, கலர் வெள்ளதான், ஆனா நம்பர் வேற. வாங்கண்ணே போலாம். வாடா. எல்லாம் போலாம் போலாங்கிறாங்களே. டேய் என்னடா பாக்குற? டேய் என் கனவுல அந்த ஃபேன் சுத்திச்சுடா. டேய் என் தலை சுத்துடா. என்னையா வண்டி வச்சு? இருங்கண்ணே இருங்கண்ணே, இது அப்படி திறக்கூடாது, இப்படி திறக்கணும். வாங்கண்ணே. இதை நம்பிதான் நான் சாஞ்சுக்கிட்டு வேற வந்தேனா? டேய் என்னடா பாக்குற? அதே வீடா? இப்போ ஒண்ணு கெட்டு போல. சொல்லு, ஒரே ஓட்ட ஓடிடுறேன். இல்லடா இது வேற வீடு. டேய் வாங்கடா, நல்லா இருக்கீங்களா? யாரா அவன்? டேய் நம்ம விநாயகா. என்னடா உளற? ஆமா ஜேர்னில எப்பறம் இருந்தது? டேய் நைட் அப்பா ஃபோன் பண்ணி வரலைன்னு சொன்னாரா, எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நல்ல வேளை நீங்களே வந்தீங்களே. வாங்கடா உள்ள போலாம். டேய் என்னடா வீட்டையே பாத்துட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கா? சரி வாங்க உள்ள போலாம். இவர் எங்க பெரிய சித்தப்பா. வணக்கம். இவர் எங்க ரெண்டாவது சித்தப்பா. வணக்கம். இவர் மூணாவது சித்தப்பா. வணக்கம். இவர் சின்ன சித்தப்பா. ஏய் என்ன விளையாடுறியா? ஆளே இல்லாம இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுற. டேய் மச்சான் குனிஞ்சு பாருடா. வணக்கம் தம்பி. ஆமாடா, உண்மையிலேயே ரொம்ப சின்ன சித்தப்பாடா. ஏன்பா ஒருத்தரா அழைச்சு காமிச்சுக்கிட்டு இருக்க? களைச்சு போய் வந்திருப்பாங்க, உள்ள அழைச்சிட்டு போய் காப்பி தண்ணி கொடுப்பா. அதாவது பெரிய டம்ளர்ல குடுப்பீங்களா? போடு. இந்தாடி. டேய் இதானே எங்க மாமா. நீ அடிக்கடி சொல்லிய சொட்ட மாமா இவர்தானா? என்ன பழக்கமா? இவங்கள ஒரு ஃப்ரெண்டா? தேங்காயாலே அடிக்க போறாரு. நல்ல தண்ணி அடி, அடிக்க அடி எல்லா ஆளுக்கும் அப்படியே கரைஞ்சு போயிடணும். ஆமா வேகமாடி வேகமாடி. அப்படிதான் அப்படிதான் இப்படி அடிச்சுக்கிட்டாரு. என்னடா பாக்குற? அப்படிதான். டேய் இது எங்க அப்பா, இது எங்க அம்மா. வணக்கம்மா. ஏய் நல்லா பாருடா, கனவுல வந்த அதே அம்மாவா அதே அப்பாவா? இல்லடா இங்க வேற அப்பா அம்மாடா. டேய் என்னடா கன்ஃபியூஸ் பண்றீங்க? எனக்கு இருக்குது ஒரே அப்பா அம்மாடா. ஏண்டா கண்ணே, இவங்களை கூட்டிட்டு போய் நம்ம லாரி கூட தாங்க வை. சரிப்பா. ஏய் என்னடா உங்க அப்பா எங்களை லாரி குடோன்ல தங்க சொல்றாரு, நான் லாட்ஜில தங்கிக்கிறேன். டேய் கவலைப்படாதடா, அங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்குடா. வாங்கடா வாங்கடா வாங்க. ஃபாரின் ஸ்காட்ச் காடை கவுதாரி எல்லாம் வறுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு, சாப்பிடுங்க. இது அப்புறம் சாப்பிட்டுக்குவோம், அதுக்கு முன்னாடி முக்கியமா உங்கள்கிட்ட ஒண்ணு பேசணும். டேய் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்டா. பேசிட்டு சாப்பிடுவோம். சரி சொல்லு என்ன? மச்சான் எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன், முக்காவாசி கிணறு தாண்டிட்டேன், இன்னும் காவாசி கிணறு இருக்கு. எனக்காக ஒரே ஒரு வாட்டி உன் பொண்டாட்டிய அரச புரசல பாத்துட்டான்னா நிம்மதியா இல்லடா. இப்போ நாங்க தூங்குறதே உன் பொண்டாட்டி கீழ தான் மச்சான். என்ன என்ன பேசுற? ஃப்ரெண்ட் பாருங்க, இல்ல தோத்து விடுற ராஸ்கல். டென்ஷன் ஆகாதடா, உன் பொண்டாட்டி உனக்கு மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்க்கதான்டா கேக்குறேன். அதானே, நானே இன்னும் என் பொண்டாட்டிய பார்க்கல. இந்த பாரு
நாளை காலை பாத்துக்கலாம் ப்ளீஸ். இப்பவே பார்க்கணும். அது எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா நிம்மதியா நாங்க தூங்குவோம். நாங்க தூங்குறதே உன் பொண்டாட்டி தான் இருக்கு. உன் பொண்டாட்டி தானே மச்சான். வந்ததுல இருந்து உள்ள தாங்கடா. செம ஜொல்லுடி. ஏய் மாப்ளே பாரு. என்னங்க அக்கறாட்டில வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. செண்பகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதான். ஆள பாரு. நீங்க பார்க்கணும்னு சொல்லுங்க. செண்பகா, ஒரே ஒரு தடவை முகத்தை காட்டிருமா. உன் ஆளுக்காத்தான் வந்திருக்கிறோம். அடியே உன்னை பார்க்க ஒன்ற ஆளு வந்திருக்காரு. கும்பிட்டுக்க தாய் அவங்கள. வணக்கம். இவளடா? இவங்க இல்லடா, அவ தேவதை மாதிரி இருந்தாடா. வா சரி வா, நம்ம அந்த ஸ்காட்ச் இருக்குல்ல அதை குடிச்சிரும். அப்ப அவனை விடுற. ஏய் உன் ஆள் அநியாயத்துக்கு சொல்லி விடுறாரு. மர்தோ பாகர்த்த பிரதிபத்ரதே ஜெகதம் பிரதர வந்தே பார்வதி பரமேஸ்வரம் சர்வஸ்யாந்தே சர்வஜகத்தே அக்ஷதே போடுங்க. தலை மறைக்குது, கொஞ்சம் குளிச்சுக்கங்க. ஆட்டம் பாட்டம் நடந்துட்டு இருக்கு. என்னடா மொய்யெழுது வந்துருக்கு. என்னடா அட்லாண்டிக் கடல் அப்படியே தெரியுது. இந்த முக்கா நோட்டை வச்சுக்கிட்டு இந்த முக்கா தலையை வச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாம முயல் வந்திருக்கியா? ஏய் சாப்பிடத்தானே வந்து நீ, சாப்பிடத்தானே வந்து நீ. சமய கட்டு என்னமா இவனுக்கு கூட சோறு போடுற மாதிரி வயிறாங்க. எதுக்கு யூஸ் ஆகும் வச்சு கூட்டமா இருக்கு. உட்காருங்க. இந்த இடத்த விட்டு ஏஞ்சே கொன்னுட உன்னை. தம்பி கொஞ்சம் இந்த பையனை பாத்துக்கோங்க. ஏதாவது கேட்டா வாங்கி கொடுத்துறாதீங்க. என்னடா அம்மா இது, எது கேட்டாலும் வாங்கி கொடுக்காதுன்னு சொல்லுது. பையன் ஏற்கனவே பலூன் மாதிரி இருக்கான். ஏதாவது வாங்கி கொடுத்தாக்க வெடிச்சாலும் வெடிச்சிருவாங்க. அதான் சின்ன பையன்டா. தம்பி உனக்கு என்ன வேணும்? அந்த தாலி வேணும். தாலியா? தாலி கேட்கிற வயசாது மிகோபக்வஜேஸ்ரயம் சமித அக்னில போடுங்க. ஓம் தானியலட்சுமி நமஹ, ஓம் தனலட்சுமி நமஹ, ஓம் சந்தானலட்சுமி நமஹ. எழுந்திருச்சு போய் குலதெய்வத்திட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அமிர்தே நாம் ஹிருதாம்பரம் தஸ்மை பிரம்மஜம் பிரம்மாட்சம் ஆயுகேர்த்தம் பிரஜா. உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க. உன்னையும் உங்களையும் எங்கேயோ பாத்தீங்களா? போன் வந்துருச்சு. ஹலோ, என்னடா ஆயிருச்சு? ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. ஓகே சொல்லு. அப்பா நம்ம பையலுக்கு காதல் கரபுரண்டு வந்துருச்சு. ஐயோ பொண்ணு எப்பரா இருக்கா? அப்பா சோனியா அகர்வால் மாதிரி இருக்கா. என்னடா சொல்ற? ஆமா, சிங்கார் புட்டு விளம்பரத்துக்கு நீ நடிக்க தேடிக்கிட்டு இருக்கியே அந்த ரேஞ்சுக்கு இருக்கா. வெரி குட். அதனாலதான் என் பையன் பாத்துட்டு இருக்கான். இப்ப பையனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? மறந்தேன் மெய் மறந்தேன் ரேஞ்சுக்கு இருக்குப்பா. அந்த பொண்ணு அவளையே பாக்குது, இவன் அவளையே பாக்குறான். பாத்துக்கிட்டு தான் இருக்கான். இப்ப அந்த பொண்ணு முன்னாடி போது இவன் பின்னாடி போறான். அவ போக இவன் போக கடைசியில கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் போய போறாங்க. குறுக்க பூந்து ஏதாவது சீன் பண்றா. நீங்களே ஏதாவது சீன் சொல்லுங்கப்பா. அதாவது அந்த காலத்து என்டி ராமராவ்ல இருந்து அவர் பேர ஜூனியர் என்டிஆர் வரைக்கும் சக்சஸான தெலுங்கு பார்முலா ஒன்று இருக்கு. அதாவது கல்யாண மண்டபத்துல வாழைப்பழம் இருக்குல்ல, அதுல ஒரு பழத்தை எடுத்து தோலை மட்டும் கீழே போட்டுரு. அதுல வலிக்கு அவ விழுந்தாலும் சரி அல்லது அவ விழுந்தாலும் சரி, ஆனா பாடி ரெண்டும் டச்சிங் ஆகணும். அதுக்கு நீ தான் பொறுப்பு. அவனுக்கு ஒரு ஃபேமிலி அமைக்கலான்னு பார்த்தா எனக்கு ஃபேமிலி பிளானிங்கே பண்ணிட்டியடா. இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, எதுவுமே நடக்காம மாதிரி போறானே ஆண்டவா. டாடி என்னடா கருப்சிக்கு ஒர்க் அவுட் ஆச்சா? போயிருச்சு என் பன் ஃபாதர், போயிருச்சு. சரிடா பிளாக் சிங், நான் தெலுங்கு பட சீன் அப்படியே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா சூப்பர் ஃப்ளாப் ஆயிருச்சு, மோசமாக அடிபட்டுருச்சு. ஸ்ட்ரைட்டா தமிழ் பட சீனே சுட்டுருவோம். இப்போ அந்த கல்யாண மண்டபத்தில் காத்தாடி இருக்கா? காத்தாடியா? காத்தாடின்னு எந்த காத்தாடி இல்லமா, ஃபேனு இருக்கு. ஒரு பெரிய ஃபேனா பிடிச்சி மூஞ்சில காத்து போற மாதிரி ஃபாஸ்டா போடுறா. காத்து தானே வரும் ஃபாதர். காத்து அவன் மேல படுதோ இல்லையோ, அவன் மேல இருக்கிற தாவணி
என் மகன் முகத்து மேல விழுகணும். காதல் வருமா? ஏன்னா வராது? காலகாலமா தமிழ் பட ஹீரோக்களுக்கு வந்துட்டு இருக்கும் போது என் பையன் யங் பாய், அவனுக்கு வராதா? நீ காத்த போடுற ஐயோ, என்ன டென்ஷன்ல இப்படி ஜருகி வருவுற? 8000 ரூபாய் போனு அவன் பண்ண வேண்டாமா? அவன் பண்ண மாட்டாங்க. நீங்க பண்ணி என்னன்னு கேளுங்க. என்ன நீ என்ன சின்ன குழந்தை மாதிரி? ஸ்பீக்கரை போடுங்க. இரு. ஹலோ, டேய் என்னடா ஆச்சு? அப்பா என்னப்பா சீன் சொல்ற? சொதப்பல் சீனா சொல்றீங்க. நீ எல்லாம் எப்படி டைரக்ட் ஆன? ஒரு நல்ல சீனா ஒரு கோட்டார மாதிரி சொல்லு. யோசிக்க வேண்டாமா? கிழிச்சிங்க. உங்க விளம்பரத்துக்கு தான் நான் யோசிச்சு ஐடியா சொல்ல வேண்டியிருக்கு. இந்த உல்டா பண்ற வேலை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என் பையனோட வாழ்க்கை உல்டா ஆயிட போகுது. சரிம்மா, நீ ஏன் யோசிச்சுக்க. சிங்கு கண்ணா சொல்லுமா ராஜா, உன் கழுத்துல செயின் இருக்கா? இருக்கும். அந்த செயினை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய், எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த கூட்டத்துல உங்க செயின் மிஸ் ஆயிடுச்சு, அத சார் தான் கண்டுபிடிச்சாரு, அத குடுக்கறதுக்கு தான் உங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரார் அப்படின்னு சொல்லி அந்த செயினை கொண்டு போய் அவ கையில கொடு. ஓகேமா, உடனே கொடுத்துறேன். கொடுத்தா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப ஷார்ப்பு. ஏய், இப்படி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தா வேலைக்காது. இதெல்லாம் ஒரு பெரிய கலை. எதுவுமே பண்ணாத. நான் பேசிட்டு இருப்பேன், ரியாக்ஷன் மட்டும் கொடு. எந்திரி வா. எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்க செயின் கீழே விழுந்துருச்சு. இவன் என் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்லவன். எடுத்து உங்ககிட்ட தான் எடுத்து வந்தா வாங்கிக்கங்க. வாங்கி நண்பனை பாராட்டு. இது என்னதுதாப்பா? காலையில இருந்து இதைத்தான் தொலைவிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாரு. ரொம்ப நன்றிப்பா. சாரி, அவங்களுதான். என்னப்பா இது? என்ன செய்ய? இது எங்க வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி கொடுத்தது. எவ்வளவு பேர் மாதிரி கிளம்பிருக்கப்பா? நம்ம ஊருக்கு ஒரே ஒருத்தர் தான் அழகா வந்திருக்காரு. அதுக்காக இப்படியா சொல்ல விடுறது? கேட்டுடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க செண்பகம் தானே? இல்ல, நான் செண்பகம் இல்ல. என்னடா லவ் சொல்லிட்டியா? டேய், இதான்டா நான் கனவுல பார்த்த பொண்ணு. என்னடா சொல்ற? இந்த பொண்ணா? உன் கனவுல கொல்லி வைக்க தேவதை மாதிரி இருக்கா? இவளையா நெருப்புல எறிகிற மாதிரி கனவுண்ட? என்னவா இருக்கும்? டேய், ஒருவேளை போன ஜென்மத்து தொடர்பா இருக்குமோ? ஒன்னும் புரியலையேடா. நான் கனவு கண்ட மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனா கனவுல வந்த இவ மட்டும் நேர்ல வந்திருக்கானா? அதான்டா ஆச்சரியமா. வாழ்க்கையில சில விஷயங்கள் புரியாத புதிராக நடக்குது. அதுக்கு என்னென்ன காரணம்? சில விஷயத்துக்கெல்லாம் காரணம் காரியெல்லாம் கிடையாதுப்பா. அதுதான் அப்படித்தான். நமக்கு சொல்ற மாதிரியே சொல்லிட்டு போறாங்க. டேய், அந்த பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சிட்டு போறாடா. அவளை பார்த்த உடனே என் உள் மனசு அப்படியே பறக்குதுடா. இதுக்கு என்னடா அர்த்தம்? வயிற்றுல ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். இதுக்கு பேரு தாண்டா லவ். உங்க அப்பா கனவு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நமக்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகணும் பார்த்தா ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேது மச்சான். லவ்னு வந்துட்டா கூட பழன ஃப்ரெண்ட கூட மறந்துடுறாங்க. குடிமி, உன் கனவு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டாடி பாட்ட கேள்.
மனித ஒரு முறை பார்க்கும் போது தொலைந்தேன், நீ மறுமுறை பார்க்கும் போது கிடைத்தேன். புது உலகம் போகலாம், அங்கே நாம் தனியாய் வாழலாம். தினமும் இரவு வேண்டும், பகலை நாம் சிறை வைக்க வேண்டும். பூக்களை போலத்தானே காதலை நாமும் அங்கு வேர்வையில் தண்ணீர் ஊற்றி வளர்ப்போம். ஏனோ ஓனாலும் என்னை மூட என் கால்கள் கோலம் ஒன்றையே போட. நீசப்பாணி மாபகாம கமனிப்ப ஒரு முறை பார்க்கும் போது தொலைந்தேன், நீ மறுமுறை பார்க்கும் போது கிடைத்தேன். உன்னை கண்ட மறுநொடியலானது, என் கண்கள் உன்னிடம் தஞ்சமானது. நீசப்பாணி மாபகாம கமனிப்ப ஒரு முறை பார்க்கும் போது தொலைந்தேன், நீ மறுமுறை பார்க்கும் போது கிடைத்தேன். பால் இருக்கும் இருக்கும், பழம் இருக்கும் இருக்கும், பசி இருக்காது. கேட்ச். நாயை விட கட்டி கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடி. வா மாப்பிள்ள, எப்படி இருக்கு நம்ம டெக்கரேஷன்லாம்? உங்களுக்கு எதுக்குடா அந்த வேலையெல்லாம்? எல்லாம் காரணமா தான். வா உட்கார். உட்கார்றா. டேய் என்னடா? ஒண்ணும் இல்ல, காலையில ஒரு பொண்ணு பச்சை கலர் புடவை கட்டிக்கிட்டு சந்தனம் கொடுத்துச்சே, அதோட பேர் என்னடா? ஏண்டா இத கேட்க உங்களுக்கு நேரங்காலமே கிடையாதாடா? எனக்கு இப்ப ஃபர்ஸ்ட் நைட்ரா. உனக்கு ஃபர்ஸ்ட் நைட், அவனுக்கு ஃபர்ஸ்ட் லவ்டா. காதலே வராத நம்ம பையனுக்கு காதல் வந்திருக்கு. வந்தவனுக்கு ஹெல்ப் பண்றது நம்மளோட கடமை இல்ல, அதை விட்டுட்டு இதுலயே குறியா இருக்க. சரிடா, காலையில நான் யார் என்ன விசாரிச்சு சொல்றேன்டா. இப்ப கிளம்புங்கடா. ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன என்ஜாய் பண்ண விடுங்கடா ப்ளீஸ். என் பேரை தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? அதான் எதிரிலே நிக்கிறேன்ல, கேட்க வேண்டியதானே? என் பேர் காயத்ரி, போதுமா? வாங்க வாங்க வாங்க. நல்ல விஷயம் ஒண்ணு பேச வந்திருக்கிறோம். நீங்க என்ன விஷயமா பேச போறீங்கன்னு எனக்கு தெரியுமே. பையன் பேரு ரமேஷ், மெட்ராஸ்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்காரு. முறைப்படி பெத்தவங்களை வர சொல்லுங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சம்பந்தம் பேசிடுவோம். ரொம்ப சந்தோஷங்க. நல்லதுங்க. வர்றேங்க. நல்லா இருக்க, நல்லா இருக்க. அப்பா நான் போயிட்டுறப்பா. அம்மா வரேம்மா. சரிப்பா. சந்தோஷமா இருக்கடா. ஏன் கல்யாணத்துல தான் உன் காதல் சக்சஸ் ஆயிடுச்சுல்ல? பி ஹாப்பிடா. கண்டிப்பா எப்படியாவது உன் கல்யாணத்துக்கு நான் வர ட்ரை பண்றேன்டா. ஓகேவா? சரிடா, நீ சந்தோஷமா போயிட்டு வா. தேங்க்ஸ்டா. கூட வந்து பாத்துக்க மச்சான். ஓகே. இனி மலேசியா உருட்ட மாதிரி தான். ஏன்டா? இவன் அங்க போறானே. பாய்டா பாய்டா. என்னங்க, என் போட்டோவை காட்டுங்க. உங்க அப்பா அம்மாவுக்கும் என்ன பிடிக்கும். யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ என்ன புக்கு இது? பொம்பளை பிள்ளைங்க போட்டோவே காணுமே. டேய், வந்தல இருந்து போட்டோ நீயே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படா? இந்தா நீயும் பாரு. நான் தான் நேர்ல பாத்துறேன். அப்பா அம்மா பார்க்க வேணாமா? போய் காட்டுறா. பயமா இருக்குடா. பறவை மூலியமா லவ் பண்ண நீ பயப்படுறதுக்கு நம்ம டாடி தானடா. சொல்லிக்கடா வாடா. டேய் 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 சொல்றது கேளுடா. நான் இருக்கறேன்டா வா. டேய் 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 ப்ளீஸ் டா. டேய் சொல்றது கேளுடா. எல்லாம் காதலிக்குமோ தெரியாது. வா. டேய் அப்புறம் சொல்லிக்கலாம்டா. சொல்றது கேளு வாடா. டேய் 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 ப்ளீஸ் டா. டேய் இந்த செடி எவ்வளவு ஹெல்த்தியா வளர்ந்திருக்கு பாத்தீங்களா? இதுக்கு காரணம் என்னோட பிஎஸ்சி நியூட்ரிஷன். ஐயோ ஆரம்பிச்சிட்டியா? போய் சொல்லு. டேய் டேய் போடா போடா. டேய் தானே போடா.
அப்பா. ஏய் என்ன விளையாண்டுருக்கீங்க? போய் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. 4 மணிக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஓகே? என்னது பொண்ணு பார்க்கவா? நான் வரல. என்னடா உன் ஃப்ரெண்டு கூட கல்யாணம் முடிஞ்சு போச்சு. நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீ தானே ஆசைப்பட்ட. உனக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான். 4 மணிக்கு ப்ரோகிராம் கன்ஃபார்ம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏன் பேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்றீங்க? போய் ட்ரெஸ் பண்ணுவோம். ஆமா, கிளம்பு. இந்த வீட்ல உங்க அம்மா சொன்னதுதான். அம்மா ப்ளீஸ் ஒரு பொண்ணு போட்டோ கொண்டு வந்திருக்கேன் பாரு. ஐயே ஐயே இதெல்லாம் ஒரு பொண்ணா? நாங்க பாத்துருக்கோம். இதை விட சூப்பரா ஒரு பொண்ணு. இந்தா புடி. நான் இவ்வளவுதான் லவ் பண்றேன். என்னது லவ் பண்றியா? நாங்க வேணாம்னா நீ என்னடா பண்ணுவ? அதானே நீங்க சொல்ல மாட்டீங்கப்பா. ஐ நோ. அதான் சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன ஐ நோ யூ நோன்னு இருக்க? டாடி காதலை பத்தி நீங்க வர்ணிக்கிறப்ப எனக்கு தெரியல, அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ப்ளீஸ் டாடி, காதலை பிரிச்ச பாவம் உங்களுக்கு வேண்டாம். பிகாஸ் யூ ஆர் a true lover. ஐஸ் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, சும்மா இரு. எல்லா மேட்டரும் சிங்கு போன் பண்ணி சொல்லிட்டா. நீ என்ன பண்ணுவேன்னு பாக்குறதுக்கு தான் நாங்க எல்லாரும் சும்மா எப்படி நாளெல்லாம் பார்த்தாச்சு. நாளைக்கு கிளம்பணும்டா. போய் டிக்கெட் வாங்கிட்டு வா. இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட அப்படியே ஒரு பொண்ணு பாத்துறீங்க. யாருக்கு? எனக்கு தான். வேற யாருக்கு? உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டா டிரைவர் வண்டி எடுக்க மாட்டான், கண்டக்டர் கண்ணத்து மேல அரைஞ்சிடுவான். சீக்கிரம் வாடா. நேரா போய் சர்வீஸ்க்கு விட்டுரு. ஓகேயா? ஓகே சார். டேய் இது ஷூட்டிங் வண்டிடா. அப்பா ஷூட்டிங் முடிச்சு ப்ரொடக்ஷன் வண்டி வந்திருக்காரு. வா. டேய் பஸ் ஸ்டாண்ட்ல கேவலப்படுத்தாத. கோவத்தை பிடி காட்டுறியா? அப்பா நீங்க எல்லாரும் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, எங்க பையன் காதலிச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பொண்ணை கூப்பிட்டு சொல்லுங்க. எங்க வீட்டுல பொண்ணை பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வாமா காயத்ரி. பொண்ணு போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்காங்க. சிங்கார் போட்டு விளம்பரத்துக்கு சூப்பர் மாடல். உங்க தொழில் புத்தி போவாத. பாருங்க, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். முடிஞ்சா இப்பவே கல்யாணத்தை வச்சுக்குவோம். அப்புறம் என்ன, கையை நினைச்சிட வேண்டியதானே? தம்பி சோத்து கலையாதப்பா, முதல்ல தட்ட மாத்திக்கோ. சாமி ஒரு நாளை குறிங்க. திகழும் சர்வஜித் வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை, தசமி திதி, கடக லக்னம், உத்திரட்டாதி நட்சத்திரம், காலை 10 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள் சண்முக சுந்தரம் மகள் செல்வி காயத்ரிக்கும் கோபிநாத் மகன் செல்வன் ரமேஷுக்கும் திருமணம் நடத்த பெரியோர்கள் முன்னிலையில் நிச்சயிக்கப்படுகிறது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சின்ன சிறுசுங்க மன விட்டு பேச வேண்டியதானே? போடா. என்னங்க, இதான் நான் படிச்ச ஸ்கூல். படிக்கிறப்ப ரொம்ப அலம்பல் பண்ணிருக்கேன். வாங்க, இதாங்க என் பெட்ரூம். என் ஆல்பம் பார்க்கலாம். இது என் சின்ன வயசு போட்டோ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப எடுத்த போட்டோ. இது நான் வயசுக்கு வந்தப்ப எடுத்த போட்டோ. நல்லா இருக்கா? நல்லா இல்ல. நல்லா இருக்கணும்னா ஒரு ஐடியா சொல்லிட்டா? என்னது? யோ சரி, நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 20 நாள் இருக்கு. இந்த 20 நாளும் உங்களை பார்க்காம, உங்க குரலை கேட்காம நான் எப்படி இருக்க போறேனோ தெரியல. என்னால மட்டும் இருக்க முடியுமா? அதனால தான் நான் ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன். இந்தா, உனக்கு எப்பெல்லாம் என் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசு. எனக்கா? கொப்பனுக்கு. உனக்காக தான். உன் ஃபோனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். வரட்டா? கனவா நிஜமா நான் காணும் காட்சியடா. கனவா நிஜமா நான் காணும் காட்சியடா. நிஜமா நிழலா என் கண்கள் கேட்குதடா. நீ வருவாய் வருவாயா, நான் காத்திருக்கிறேன். உன்னை தருவாய் தருவாயா.
நிஜமா நான் காணும் காட்சியடி நிஜமா நிழலா என் கண்கள் கேட்குதடி நீ வருவாய் வருவாயா நான் வாசலில காத்திருக்கிறேன் உன்னை தருவாய் தருவாயா நான் அதுக்கென காத்திருக்கிறேன் நலுங்க வைக்க நேரமாச்சு இல்ல அவைகளை கூப்பிடு பங்காளி பொம்பளைங்க பாட சொல்றா சீக்கிரம் வாக்கா. சிங்கார வேலவன் வந்தான் எங்கனையாள சிங்கார வேலவன் வந்தான் சிங்கார சீக்கிரம் வந்த காலம் நடந்தடா உன்னுருவம் எங்கே என்று கண்ணிமைகள் கேட்குதே உன்னோடு பார்க்க சொல்லி வெண்ணிலவும் வேண்டுது இரவெங்கும் போகாமல் நிலவெங்கும் நீங்காமல் இதயத்தின் ஓரமா இந்த நொடி நீளுமா பக்கத்தில் இருந்தால் கூட தொலைவாக தோணுதே கடிகார முள்ளின் மீது கடும் கோபம் வந்தது உன் விரல்கள் பிடிக்கும் போது உள்ளம் கின்று துள்ளியதே வருங்காலம் நீதான் என்று வாழ்க்கை எனக்கு சொல்லியதே கனவா நிஜமா நான் காணும் காட்சியடி உன்னை தருவாய் தருவாயா நான் அதுக்கென காத்திருக்கிறேன் சம்பந்தி என் பேர்ல இருந்த எல்லா சொத்தையும் மாப்பிள்ளை பேருக்கு மாத்தி எழுதியிருக்கேன் வாங்கிக்கங்க சம்பந்தி உங்க குடும்பத்தினுடைய மிகப்பெரிய சொத்து உங்க பொண்ணுதான் அந்த ஐஸ்வர்யத்தையே எங்க குடும்பத்துக்கு தரீங்க இதெல்லாம் பெரிய விஷயமா இன்னையிலேருந்து நீ நானும் சம்மந்தி கிடையாது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா அதே வாங்க போங்கன்னு கூப்பிட்டாலே ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுது அதனால இன்னையிலேருந்து நான் உன்னை வாடா போடா தான் கூடுவேன் நீ என்ன வாடா போடா தான் கூப்பிடணும் என்னங்க அட போடான்னு சொல்லுங்க எப்படிங்க வாடா அட போடான்னு சொல்லுங்க டேய் சொல்றா போடா டேய் ரொம்ப நாளா மனசுலயே வச்சிருந்திருக்க அதான் இப்படி பளிச்சுன்னு வருது பயங்கரமா ஆளா நீ சரிடா சிரிச்சுட்டே இருக்க சரிடா நல்லா சரிடா மனசு ஏய், கோபி கோபி என்னப்பா என்னப்பா சமாதி என்ன 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 என்னாச்சுப்பா என்ன என்னாச்சுப்பா சொல்லுப்பா ஏய் யாராவது ஓடி வாங்க என்னங்க என்னாச்சு
இந்த இழவுன்னா இன்னும் இவ வாக்கப்பட்டு போற வீட்டுல என்னென்ன நடக்குமோ? நீ சொல்றது சரிதான். எந்த நேரத்துல பிறந்தியோ? என்னடாச்சு? என்னாச்சு? என்னடா? அப்பா அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகலப்பா. எனக்கு ஒன்றும் ஆகலப்பா. என்னாச்சு? என்னப்பா என்னாச்சு? என்னடா பண்ண? என்னாச்சு? என்னடா ஆச்சு? எல்லாம் வண்டி ஓட்டணுமா? தூங்கும் போது ஏன் சத்தம் போடுற? மோல அதுக்கு வச்சு பண்ணு. என்ன மச்சான், நார்மல் ஆயிட்டியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம். பஸ்ல தான் இருக்கோம். அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க. பாரு, உன் புண்ணியத்துல நானும் நல்லா இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. டிரைவர் என்ன ஏதாவது ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டுங்க. ஆட்டும். என்னடா மறுபடியும் கனவா? நினைச்சேன். பார்த்து கூப்பிட்டு வாடா. வா. நீயாவது கேளுமா. ஏன்டா அப்படி கத்துன? டாக்டர் யாராவது பாத்துட்டு போலாமா? ஏப்பா எதுக்கு பயந்த? ஏன் கத்துன? அம்மா கேக்குறேன்ல, சொல்லுப்பா. நான் கேட்டுக்கிறேன், பயப்படாம இருங்க. வாடா வாடா. ரமேஷ். ஆமா அவன் தான் கேக்குறேங்கிறல்ல. நம்ம அப்படி உட்காருவோம். மச்சான் பாடுறா, அதே ஹோட்டல்ரா. மச்சான், போன தடவை நீ கத்துனப்போ இதே ஹோட்டல்ல தானே உனக்கு நான் சோடா வாங்கி கொடுத்தேன். டேய், வாழ்க்கையில நம்ம இந்த பக்கம் வந்ததே இல்ல. வந்ததே 2 தடவை. 2 தடவை எப்படி அதே இடத்துல கத்துற? இங்க பாருடா, மணி கூட விடிய காலையில அதே 5 மணி. அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. எனக்கு என்னமோடா ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. கனவுக்கு பிறந்தவனே, என்னடா கனவு கண்ட? காயத்ரியோட போட்டோ அப்பா அம்மா கிட்ட காட்டணுமா? அவங்க எல்லாரும் சரினாங்களா? பொண்ணு பார்க்க கோயம்பேட்ல பஸ் ஏறணுமா? அந்த மால்லாம் ஓகே. ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வாடா. நம்ம எல்லாரும் அந்த ஊர்ல போய் இறங்குறோம். என்ன நடந்தது? போடா மவனே, உன் கனவுல பெட்ரோல் ஊத்தி கொளுத்த என் வாயில கெட்ட கெட்ட வார்த்தை வருதுடா. ஒரு கனவுல நான் சாகுறேன், இன்னொரு கனவுல உங்க அப்பா. இந்த 2 கனவுலயும் அந்த பொண்ணு வேற. வேணாண்டா, பேசாம குடும்பத்தோட திரும்பி போயிருவோம். சொல்றதை கேளு. எனக்கு என்னமோ மனசு படபடபடபடுங்க. ப்ளீஸ். கேட்கணும்னு சொல்லிட்டு என்னடா கதை வச்சிட்டு இருக்க? பஸ் எடுக்க போறான்ல. இல்ல, உண்மையே சொன்னா உங்க மனசு என்ன சொன்னா? என்ன இல்ல, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. என்னப்பா? இன்னொரு நாள் போய் பொண்ணை பார்க்கலாம். என்னது? பாதி தூரம் வந்துட்டு திரும்பி போறதா? அதெல்லாம் முடியாது. என் மருமகளை நான் இன்னைக்கே பார்த்தாகணும். எந்திரிங்க முதல்ல. எந்திரி எந்திரி. வாங்க. பையன் எது கத்துனா ஏன் கத்துனான்னு கூட கேட்காம நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கீங்களே. அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா எனக்கு பதட்டமா இருக்குங்க. கேளுங்க. இத பாருமா, அவனுக்கு எல்லாம் கேட்கவே கூடாது. கேட்டா ரன்னிங் பஸ்ல நோனு ஏத்துனா டிரைவர் என்ன ரியாக்ட் பண்ணாருன்னு செக் பண்ண பாருங்க. கூட இருக்கானே கருப்பா, அவன் மோசமான பையன். வருவானுங்க, வா நீ. ஐயோ என்ன தூங்கு மூஞ்சி டிரைவர் கச்சேரி ஆரம்பிச்சிட்டான். உட்காருங்க. அம்மா அந்த ஃபேனை கொஞ்சம் போடு. என்னங்க, பொண்ணை சீக்கிரம் கூப்பிட சொல்லுங்க. அனுப்பும்போது அனுப்புவாங்கல்ல, ஏன் பறக்குற? தப்பா நினைப்பாங்களே. என்னங்க, என் பொண்டாட்டி பொண்ணை பார்க்கணுங்கிற. காஃபி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உள்ள எதுவுமே இல்ல. என்ன மாப்ள, கப்பல ஒண்ணுமே இல்ல நல்லா இருக்குங்கிறீங்க? பாத்தீங்களா,
மாப்பிள்ளை என் பொண்ணு மேல எவ்வளவு உயிரா இருக்காருன்னு. இப்ப தெரியுதா காதல்னா என்னன்னு? மருமகளாத காலி கப்பு தான் கொடுத்தா. நான் உங்க அப்பாக்கு ஆபீஸ்க்கு காலி ஹாட் பேக்கே அனுப்பிச்சிருக்கேன். லஞ்ச் சூப்பரா இருக்குன்னு வழிவாரு. சும்மா என்னங்க ஐயர் கூப்பிடுங்க, ஒரு நல்ல நாளா குறிச்சிருவோம். ஒரு விஷயம் சம்பந்தி, எங்க ஊர்ல ஐயர் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. அம்மன் தான் நாள் குறிக்கணும். நீங்க எங்க வேணாலும் குறிக்காருங்க, ஆனா சீக்கிரமா நாளை குறிங்க. மருமகளை சீக்கிரம் எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. நடந்து வரும் கரகம் அம்மா, ஏழாம் கரகம் அம்மா, எடுத்தாடு கரகம் அம்மா. உக்கிரகாளி ஓடி வாடி உடுக்க சத்தம் கேக்குதாடி? குறிகேற்க வந்த மக்க குளங்காக்க ஓடி வாடி. கும்பிட்ட கைகளுக்கு அம்புட்டு அள்ளித்தாடி. ராசாவை பாரு, ராசாத்திய பாரு. சோடி சரிதானா சொல்லி புட்டு போடி. நாடி வந்த கூட்டத்துக்கு நல்ல செய்தி தாடி. காத்தா கடந்த ஏன் ஆத்தா இறங்கிட்டா, இறங்கிட்டா. தேகம் எரியுதடா, தேடி தெரியுதடா. சத்தியமா சொல்றேன், சர்வஜித் வருஷம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி. ஆவணி மாதம் 6ஆம் நாள். வெதலப்படாத வெதாலக்கிழமை, வியாழக்கிழமை, தசமி திதி முழுக்க தரிச்சிருக்கும் வேளையிலே, தசமி திதி சித்த யோகம் சிலுத்திருக்கும் காலையிலே 10 மணி முதல் 11:30 மணி நேரத்துக்குள், 10 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள் நல்ல நேரம்னு நாள் பார்த்து சொன்னேன்டா. என்னடா ஒரு மாதிரியா பாக்குற? கனவுல ஐயர் சொன்ன அதே தேதி, அதே மாசம், அதே கிழமை, அப்படியே சாமியும் சொல்லுதுடா. எங்க தட்டு மாத்திக்கலாமா? என்னடா பாத்துக்க நிக்கிற? எல்லாத்தையும் சொல்றா. எடுத்து கொடுங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? உன் கனவுல வந்து அதே தேதியை அந்த சாமியார் சொல்றான். அதே தேதியில இவங்களை கல்யாணத்தை நிச்சயம் பண்றாங்க. நீ ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? இங்க பாரு, நீ கேட்க மாட்ட, நான் நிப்பாட்டுறேன். டேய் சொன்னா கேளு. நான் நிப்பாட்டேன்டா. அண்ணே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. எந்திருமா. நல்லா இருமா, நல்லா இரு. அண்ணே, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுமா, உனக்கு இல்லாத உதவியா? ஒண்ணும் இல்ல, கீழே எங்க 2 பேரும் எங்கன்னு கேட்டா காயத்ரி மாப்பிளைய கூட்டிக்கிட்டு ஊரை சுத்தி காட்ட போயிருக்கான்னு சொல்லிடுறீங்களா? என்னங்க, வாங்க போலாம். இதாங்க நான் படிச்ச ஸ்கூல். 6ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் இங்கதான் படிச்சேன். இதான் நான் படிச்ச ஸ்கூல். சரி வா போலாம். இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லிருக்காங்க. என்னங்க, இவ கலா, மாலா, சித்ரா, பிருந்தா, ராணி, இவங்கெல்லாம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரி வா போலாம். என்னடி உங்க ஆள் ரொம்ப அழட்டிக்கிறாரு, பேச கூட மாட்டேங்கிறாரு? அவர் அப்படிதாண்டி, பொண்ணுங்கன்னா அவருக்கு கூச்சம். சரியா? வாங்க நம்ம போலாம். பாய் பாய். வாங்க. இதுதான் உன் பெட்ரூமா? ஆமா. எப்படி இவ்வளவு கரெக்ட்டா சொல்றீங்க? இல்ல, எல்லாம் ஒரு கணிப்பு தான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? நான் இப்ப சொல்றத கேட்டு நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. நினைக்க மாட்டேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா அம்மா விளையாட்ட சின்ன பசங்க கூட விளையாடுவேன். எங்க அப்பா அதெல்லாம் தப்புன்னு சொல்லி சந்தையில இருந்து ஒரு போட்டோ வாங்கிட்டு வந்து கொடுத்து இவன் கூட விளையாடுனாரு. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான். அவனுக்கு நான் தினமும் முத்தம் கொடுப்பேன். இப்பவும் என்னால அவனை மறக்க முடியல. அவன் இப்போ எங்க இருக்கானோ? கட்டிக்க போறவன் கிட்ட உண்மையா இருக்கணும். அதான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இருங்க, நான் போட்டோ காட்டுறேன். பாருங்க. ஹேய், இது நான் தான். சின்ன வயசுல எங்க அப்பா என்ன வச்சு எடுத்த விளம்பர போட்டோ இது. நிஜமாவா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் சின்ன வயசுல இருந்து உங்களை தான் காதலிச்சிட்டு இருக்கேன்.
உங்களை பார்த்த உடனே காதல் பத்திக்கிச்சா? இருங்க, இதை நான் எல்லார்கிட்டயும் சந்தோஷமா சொல்லிட்டு வந்துடுறேன். காமலா விளம்பரத்துக்காக ரமேஷ் சின்ன பையனா இருக்கும்போது நான் எடுத்தது. எல்லா மேஜன்லயும் அப்ப வந்தது. அது எப்படி இங்க? அதுதான் பிரச்சனை. எங்க பையன் காதலிக்க மாட்டானா நாங்க ஏங்கணும். அவன் இந்த ஊருக்கு வரணும்னு இருக்கு, உங்க பொண்ணை பாக்கணும்னு இருக்கு. இவன் என்னடானா அவனோட 5 வயசு போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? மேல ஒருத்தன் இவங்க 2 பேருக்கு முடிச்சு போட்டிருக்கான். ஆரம்பிச்சியா? அம்மா, என் பையனோட போட்டோ இங்க இருக்கிறத விட அவ சின்ன வயசுல இருந்து உன் மனசுல இருந்திருக்கான். அதுதான் முக்கியம். நீ நல்லா இருக்கணுமா? டேய், என்னடா அதெல்லாம் மர்ம தேசம் மாதிரி போயிட்டே இருக்குது. அதான் எனக்கு ஒன்னும் சரி சம்பந்தி, கல்யாணத்துக்கு 3 நாள் முன்னாடியே எல்லாரும் வந்துடணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுறோம். வந்துருங்க. வரேம்மா. கிளம்பவே மனசுல. வாங்க. ஓகே, பை. ஏய், வாடா. என்னங்க ஒன்னும் தராம போறீங்க? என்ன தரணும்? ஒரு மொபைல் போனை கொடுத்து தினம் உன் குரலை கேட்கணும்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா. உனக்கு எப்பெல்லாம் என் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் எனக்கு போன் பண்ணி பேசு. பரவாயில்ல, நான் தினமும் நைட்டு 10 மணிக்கு உங்களை நினைப்பேன். நம்ம 2 பேரும் மனசுக்குள்ளேயே பேசிக்கலாம். என்னடா அசினும் திரிசா வர வேண்டிய கனவுல அசிங்கம் பிடிச்ச லாரிய வர வச்சேடா. தலைக்கு மேல தலைக்கு மேல தலைக்கு மேல வருதுடா, தாறுமாறா வருதுடா. நிம்மதியா தூங்க கூட முடியல. நான் என்னடா பண்ண? ஆமா, நீயே உட்காந்துருக்க. எனக்கும் அதான்டா பிரச்சனை. என்ன பிரச்சனை? நீ செத்தது, எங்க அப்பா செத்தது, அந்த பொண்ணு செத்தது, இதே கனவா வருதுடா. செத்ததே வருதா? நல்லதே வரலையா? இதுக்கப்புறம் சரிப்படாது. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீ வேணாண்டா. என்ன செருப்பால் அடிக்க? ஏன் புத்தியா செருப்பால் அடிக்கிறேன்? நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? கூட படுக்க வச்சுக்கிட்டு பாடம் கட்டுறதுக்கு வழி பண்றியா? இருந்தா தானே. இங்க பாரு, ஆபீஸுக்கு 2 மாசம் லீவ் சொல்லிரு. அது லீவு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வச்சுக்கடா. வேலையே வேணாம்டா எனக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதானா? அவ்வளவுதான்டா. டேய், தண்ணி அடிக்கிறப்பலாம் எனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லியடா. அதெல்லாம் ஊர் உலகத்துல எல்லா ஃப்ரெண்டு சரக்கு அடிக்கும்போது சொல்ற ரெகுலர் டயலாக். மச்சான், அவசரப்படாத. உட்காரு. நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். என்ன கொல்றதுனா? இல்லடா, முதல்ல உட்காரு. என்ன? ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போவோம். சரி. என் கனவை சொல்லுவோம். சரி. அவர் என்ன அட்வைஸ் பண்றாரோ அதுபடி நடப்போம். ஓகேவா? ஓகே தான். உங்கள் பிணிகள் நீங்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலோ. ஓகே டாக்டர். சார், நீங்க டாக்டர் பார்க்கலாம். மேடம், அந்த பில் செட்டில் பண்ணிடலாம். ஓகே. டாக்டரை பார்க்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஜெபம் பண்றவர் ஃபாதர், அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவோம். வா வாடா. ஃபாதர், ஃபாதர், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, இவர்களுடைய கனவுகள் நனவாக இருப்பீராக.
நல்ல ஃபாதர் நினைச்சேன், கொஞ்சம் டுபாக்கூர் போல இருக்கு மச்சான். கனவு பழிக்கிட்டானே. வா டாக்டரே பாத்துருவோம். ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ சார். நீ அங்க, நீ அங்க. பயங்கரமான டாக்டர். ஓகே டாக்டர். தட்ஸ் குட். டாக்டருக்கு யாரை எங்க உட்கார வைக்கணும்னு தெரியுது பாரு. உங்க அப்ளிகேஷன் பார்த்தேன். அதுல கனவு பிரச்சனை மென்ஷன் பண்ணிருக்கீங்க. கனவெல்லாம் பழிக்குமா? அதுக்கு முன்னாடி கனவுனா என்னன்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். ஓகே ஓகே அங்க அங்க அங்க. அதாவது மனுஷனுக்கு வெளி மனசுன்னு ஒண்ணு இருக்கு, உள் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே ஓகே. ஏதாவது புரியுதா? புரியுற மாதிரி சொன்னாதானே சார் புரியும். சரி, உங்க ரேஞ்சுக்கு இறங்கி வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த வாரம் நீங்க ஒரு ஃபிகரை பாக்குறீங்க, அழகான ஃபிகர். அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு ஃபிகரை பாக்குறீங்க, இவ்வளவு அழகான ஃபிகர். ஆனா உங்களுக்கு இந்த பழைய ஃபிகர் மறந்து இந்த புது ஃபிகர்ல அது மட்டும் ஞாபகம் வரும். அதான் வெளி மனசு. ஓகே, இப்போ உள் மனசு. உள் மனசுங்கிறது இந்த ரெண்டு பேரை விட இன்னும் அழகான ஒரு ஃபிகரை பார்த்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு டேப் ரெக்கார்டர்ல டேப் பண்ணிட்டு ரீவைண்ட் பண்ணி போட்டு போட்டு பாக்குறேன் பாத்தீங்களா? இதான் உள் மனசு. இப்போ ஐஸ்வர்யா எடுத்துங்களேன். அவளை எப்படி அப்பப்போ மனசுக்குள்ள வச்சு கனவு காணல? நல்லா புரிஞ்சுது. வெளி மனசுனா லோக்கல் ஃபிகர், உள் மனசுனா காஸ்ட்லி ஃபிகர். ஐ அம் ரைட். புட்சாம்பர் பாயிண்ட் புட்சாம்பர். அதுக்கப்புறம் ESP ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு பூர்வ ஜென்மம், அதாவது நடக்க போறத முன்கூட்டியே யூகிக்கிறது. சார் 100வது நாள் நளினி சார் வந்தாண்டா பாயிண்ட்க்கு. இன்னொன்னு போன ஜென்மத்துல நடந்தத இந்த ஜென்மத்துல சொல்றது. சந்திரமுகி ஜோதிகா சார். பரவாயில்லையே, கரெக்ட்டா ஃபாலோ பண்றீங்க. இதுல நீங்க எந்த வகை சேர்ந்தவங்கன்னு நான் தெரிஞ்சிட்டாதான் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. முதல்ல பேஷண்ட் கூட்டு வாங்க. பெண்ட கட்ட அனுப்பிட மாட்டேன். என்னது அடிக்கடி பொருள் போடுறானா? எடுத்துட்டு வாங்க. சீக்கிரமா வாங்க. ஓகே ஓகே, கம் டு தி பாயிண்ட். ஹலோ. மேட்டருக்கு வாங்க. சார் என்ன சார் சில்பா செட்டி கூட போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க? இவ ஷில்பா செட்டியிலப்பா என் அண்ணன் பொண்ணு. கல்யாணம் கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. டேய், பொண்ணுக்கு சித்தப்பாவா ஒண்ணு விடாம சொல்லிரு. என்னப்பா யோசிக்கிறீங்க? வந்ததுல இருந்து உங்க பார்வையே சரியில்லையே. மேட்ருக்கு வாங்கப்பா. சொல்றா. சார் அது வந்து நாங்க ரெண்டு பேரும் எங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகும்போது சார் ரெண்டு கனவும் இவன் கண்ட. நான் எங்கடா கனவு கண்டேன்? நீ என்னடா கனவு கண்ட? சார் இல்ல சார் இவன் தான். இல்ல சார் இவன் தான் சார் கனவு கண்ட. பயத்துல ஓடுறா சார். எனக்கு தெரியாதா பேஷண்ட் யாரு, கூட வந்தவங்க யாருன்னு? ஏன் சர்வீஸ் என்ன, நான் என்ன? நீங்க போங்க சார், இவனை நான் பாத்துக்கிறேன் சார். தேங்க் யூ சார். வாங்க. சார் கனவு கண்டது இவன் சார். அவனை போய் சொல்றீங்க? சார் நீங்க போங்க சார். நீங்க போங்க நான் சொல்றேன்ல. இவனை நான் வீடு கட்டுறேன். அப்பதான் சார் இவன் கட்ட டாக்டர் அவன் தான் கனவு முடியாது, எழுந்திருக்கவே முடியாதுடா. என் ஹாஸ்பிட்டல் யார் வந்தாலும் கியூர் பண்ணாம அனுப்பவே மாட்டேன்டா. என் ராசி அது மாதிரி. நம்புங்க சார், நம்புங்க சார். நான் இல்ல சார், நான் கனவு காணல சார். நீ பயப்படாதப்பா, உன் கனவு தான் எனக்கு சேலஞ்சே. நான் கனவு காணல சார், அவன் தான் சார் கனவு கட்டான். இத பாரு, உனக்கு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஹாஸ்பிடல் விட்டு வெளிய அனுப்புவோம். ஐயோ அம்மா கொஞ்சம் சரோஜா சாமானிக்காலோ. சார் கரண்ட் இல்ல சார். நல்ல வேளை வயித்துல பால வாத்தமா. நர்ஸ் ஜெனரேட்டர் ஆன் பண்ணு. சார் நம்ம ஜெனரேட்டர் 50ல இருந்து 1000 1000ல இருந்து 3000 வரைக்கும் வாட் ஏறிக்கிட்டே வரும் சார். நீ நல்ல டாக்டரா இல்ல கொலைகாரயா? ஏய் யார் பாத்து என்ன கேள்வி கேக்குற? 10 கிலோமீட்டர் சைக்கிள் மேட்ச் டாக்டர் ஆனோம்டா நானு. சின்ன ஊசியை போட்டு குணப்படுத்தி நான் யாருக்கு ப்ரூவ் பண்றப்பா. நர்ஸ் டாக்டர் இது சின்ன ஊசியா? ஐயோ மாட்டுக்கு போறத மனுஷனே போறானே. அப்படியே சோத்துல கல்லு போட்டிருந்தாலும் பரவாயில்ல. இப்படி பட்டியடா. நான் தான் கடவுள்னு சொல்லி தொலை வேண்டியதானடா. நான் காயத்ரிய உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்டா. ஒரே ஒரு நிமிஷமாவது அவ கூட வாழணும்னு ஆசையா இருக்குடா. இப்போ அவர்கிட்ட நான் தான் மாப்பிள்ள, எனக்கு தான் அந்த பிரச்சனைன்னு சொல்லியிருந்தேன்னு வை. அவர் டாக்டரா இருப்பாரா சித்தப்பாவா இருப்பாரா யோசிச்சுப்பார். எட்டப்பனா இருந்திருப்பா. அதான் அண்ணன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நம்ம கிட்ட பதில் சொல்லாம கல்யாணத்தை நிறுத்திட்டா.
காயத்ரி இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. அப்ப நம்ம கனவுக்கு எப்படி பதில் தர்றது? ஏன் சிட்டில இவர் ஒருத்தர் தான் டாக்டரா? வேற டாக்டரே இல்லையா? இன்னொரு டாக்டர் கிட்ட போய் நம்ம கனவை பத்தி சொல்லுவோம். என்ன நல்ல யோசனையா தான் இருக்குது. நீ சொல்றது சரிதான். நாளைக்கு சிட்டில நம்பர் 1 டாக்டர் பத்ரனை பாக்குறோம், அப்பாயின்மெண்ட் வாங்குறோம். சரியா? நீங்க சொன்னதெல்லாம் அனலைஸ் பண்ணி கூட்டி கழிச்சு பார்த்தா பழிச்சிருன்னு சொல்றீங்களா? Well, we doctors don't look at things emotionally. Doctors எதையுமே உணர்ச்சி பூர்வமா பார்க்க கூடாது, அறிவு பூர்வமா தான் பார்க்கணும். நீங்க உணர்ச்சி பூர்வமா பார்த்ததுனால தான் ரொம்ப பயந்து போய் என்கிட்ட வந்திருக்கீங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சொல்றேன். ப்ளீஸ் லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. யூ நோ, சில சமயங்கள்ல மனுஷனையும் மீறி சில அற்புத விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான காரணங்களுக்கு விடை கிடையாது. அது மாதிரிதான் உங்க கனவும். ஏன் வந்தது, எதுக்காக வந்ததுன்னு காரணம் கேட்டா, well, I have no answer. It could be a connection of some previous birth. ஒரு பூர்வ ஜென்ம பந்தமா கூட இருக்கலாம். மிஸ்டர் ரமேஷ், சயின்டிபிக் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி நான் உங்களை குழப்ப விரும்பல. 3 உயிர்களோட விபரீத விளையாட்டு தேவையா உங்களுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. சப்போஸ் இப்ப நான் பலிக்கும்னு சொல்றேன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? கல்யாணத்தை நிறுத்திடுவோம் சார். ரியலி? என்ன சார்? பலிக்காதுன்னு சொன்னா கல்யாணத்தை நடத்துவோம். சோ உங்களுக்கு வேண்டியது பலிக்குமா பலிக்காதா? ஆமா. என்னோட பதில் 80% பலிக்கும், 20% பலிக்காது. 80 20? நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. இன்னும் கொஞ்சம் நோன்னா தண்ணி வந்துட போதா? நேரா வீட்டுக்கு போய் அம்மா அப்பா கிட்ட விஷயத்த சொல்றோம். அவங்க மூலமா எல்லார்கிட்டையும் சொல்லி கல்யாணத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம்டா. என்னங்க அதிர்ச்சியா இருக்கா என்ன பார்த்ததும்? உள்ள வாங்க. வாங்க மாப்ள, நல்லா இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு புடவை நகையெல்லாம் வாங்கணும்ல, சம்பந்தினா எல்லாம் மெட்ராஸ்லயே பாத்துக்கலாம் வாங்கன்ட்டாரு. அதான் மொத்தமா எல்லாரும் புறப்பட்டு வந்துட்டோம். இங்கதான் அவருடைய தம்பி சைக்காட்ரிக் டாக்டரா இருக்கிறார். அவருக்கு பதில் கொடுத்த மாதிரி இருக்கும்ல. ஏடா சிங்க, 2 பேரும் காலையில இருந்து எங்கடா போனீங்க? சரி சரி, சீக்கிரம் 2 பேரும் ரெடி ஆகி வாங்க, எல்லாரும் பர்ச்சேஸ் போலாம். சரிங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரி மாப்ள. என்ன பாக்குறீங்க? ஏங்க ரூம் இப்படி வச்சிருக்கீங்க? நான் தான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சேன். சரி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நான் தான் சமையல். என்ன மாமாடு, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எவ்வளவு சிகரெட் பிடிக்கிறீங்க? ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது. என்னங்க நான் சொல்றது? ஆமாப்பா, ஜாஸ்தி பிடிக்காதீங்க. அது டேய் கருப்பா, என்னடா மருமக வந்தோன்னு இப்படி ஆஸ்தரா? கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரிம்மா, உனக்காக இந்த நிமிஷத்துல இருந்து தண்ணி சிகரெட் எல்லாத்தையும் விட்டுற போதுமா? இதே எத்தனை தடவை சொல்லுவீங்க? சொல்லவாது விடண்டா. வேண்டாம். ஏங்க சாப்பாடு நல்லா இல்லையா? இல்ல, நல்லா இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் போடட்டுமா? இல்ல போதும். என்ன டேய், இன்னும் முடியலையா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். போதுண்டா. அம்மா நீ சீக்கிரம் ரெடி ஆமா, ஜவுளி எடுக்க போகணும்ல. என்னங்க நாம மட்டும்தான் போறோம், இவங்க ஃப்ரீயா இருக்கட்டுமே. ஓகே ஓகே சமந்தி, நாம மட்டும் போறோமா? ரமேஷ், நீங்க 2 பேரும் கலர்ஃபுல்லா இங்க இருக்க போறீங்க. இவன் எதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்? வாடா வாடா. அங்க மட்டும் ரோசாப்பு கலரு. மச்சான் தனியா இருக்க, அந்த பொண்ணுகிட்ட அந்த மேட்டர் ஓபன் பண்ணிரு. ஏய் வாடாங்க நல்லா. அப்பா என்னடா என்ன உனக்கு? உங்க 2 பேருடைய ட்ரெஸ்ஸை நாங்க எடுத்து வந்துடுறோம். என்ன
நீ பொண்ணை கூட்டு போய் ஊரெல்லாம் சுத்தி காட்டு. இதெல்லாம் நான் சொல்லி தரணும். பையன் ரொம்ப தங்கமான பையன், ஆனா கொஞ்சம் பயந்த சுவாபம் உள்ளவன், அவ்வளவுதான். இருங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். போலாமா? ஆசை வச்சு உண்மையில நான் ஆசை வச்சு உண்மையில ஆசை வச்சு உண்மையில நான் ஆசை வச்சு உண்மையில உன்னை பார்க்காம கண்ணு தூங்காது, உன்னை பார்த்தாலும் கண்ணு தூங்காது. இந்த சின்னமான சித்திரவதை காதலிக்கும் போது ஆசை வச்சு உண்மையில நான் ஆசை வச்சு உண்மையில சாமி கிட்ட கேட்டு நின்னே தந்துட்டா உடனே ஒண்ணு சத்தியமா நீயும் இல்லாம பூமியில ஒண்ணும் இல்ல. கனவுக்குள்ள உன்னை பார்த்தேன், கண்ணெதிர மறுகள் பார்த்தேன். சத்தியமா கனவா நிஜமா இன்னும் நான் நம்பிடவில்லை. காதல் என்பது 5ஆம் வேதம், கனவுகள் அள்ளி கொட்டும் பூதம், இதயத்தில் அதனால் இன்பச் சேதம் விளையாடும். ஆசை வச்சு உண்மையில நான் ஆசை வச்சு உண்மையில ஆண்கள் நெஞ்சில் 1000 இருக்கும், பெண்கள் பற்றி கனவுகள் பிறக்கும். உன்னை கைப்பிடிக்க போகும் பெண்ணை பற்றி கனவு கண்டாயா? கனவில் வந்த பெண்ணை சொன்னார், கோடி மின்னல் கண்ணில் தெரிக்கும். நேரில் அந்த பெண்ணை பார்த்தால் உன்னை நீ அறிந்து கொள்ளாயா? வானமுடைந்து விழுந்திடும் போதும் பூமியுடைந்து நொறுங்கிடும் போதும் காதலை அழித்திட ஆயுதம் எங்கும் கிடையாது. ஆசை வச்ச உண்மையில நான் ஆசை வச்ச உண்மையில உன்னை பார்க்காம கண்ணு தூங்காது, உன்னை பார்த்தாலும் கண்ணு தூங்காது. சித்திரவதை காதலிக்கும் போது ஆசை 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 ஆசை. நல்லா இருக்குல்ல? அந்த கடையில பார்த்தமே. அதான்ப்பா இது. வாமா காயத்ரி, வந்து உட்கார். ரொம்ப நல்லா இருக்கு. வாப்பா, நீ வந்து உட்கார். பாரு, நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. புது டிசைன்மா. இந்த டிசைன் பிடிச்சிருக்கா? அவளுக்கு பிடிச்ச டிசைனா? மாப்பிள, இதான் கல்யாண சூட்டு.
கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க, தைக்க கொடுத்துருவோம். நல்லா இருக்கு. முதல்ல முகூர்த்த புடவை காட்டுங்க. எடுங்க, இதான் முகூர்த்த புடவை. பார்த்து மாப்பிள்ளை மிரள போறாரு பாரு. அப்படி ஒரு செலக்ஷன். பாருமா, ஏன் செலக்ஷன். நீங்க பாத்துட்டு இருங்க, நான் மேல போயிட்டு வந்துடுறேன். சரி. டேய் டேய், என்னடா இது உன் கூட அடிக்கடி இதே எக்ஸ்பிரஷனை கொடுத்து பயமுறுத்துற? டேய் மச்சான், இப்போ ஒரு பட்டு புடவை காமிச்சாங்கடா. சரி, என் கனவுல அவ கட்டியிருந்தா அதே புடவைடா. அதே புடவையா? ஐயோ, இதே இம்சியா போச்சுடா கூட. மச்சான், அதாவது போயிட்டியா? அப்பப்ப இதே மாதிரி ஒரு குண்டை போட்டு போ. இந்த மாதிரி 1000 முத்தம் உன் குழந்தை போட்டோவுக்கு கொடுத்திருக்கேன். இனிமே இப்படி பேசக்கூடாது. என் உயிரே நீதான்ப்பா. நம்ம கல்யாணம் மட்டும் நடக்கலனா அடுத்த நிமிஷம் நான் தீ குளிச்சு சத்துருவேன். இல்ல எங்க ஊர்ல ஒரு மொட்டை கிணறு இருக்கு, அதுல குதிச்சு சத்துருவேன். ஏய் இந்திரா, அந்த பொண்ணு ஏன்டா அழுதுகிட்டு போகுது? நீ ஏதாவது சொன்னியா? எல்லாத்தையும் இவகிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்தலான்னு முடிவு பண்ணேன்டா. என்ன பேசவே விடலடா. கனவுல வந்தா மாத்திரம் எரிஞ்சிடுவேன், கிணத்துல குதிச்சிடுவேன்னு சொல்றாடா. எரிஞ்சிடுவேன், கிணத்துல குதிச்சிடுவேன்னு சொல்றாளா? எவன் எழுதுன ஸ்கிரிப்டடா உன் கனவு? ஒரு சீனும் ஒரு டயலாக் மாறாம அப்படியே நடக்குது. அந்த என் கையில மாட்டினா காதை கடிச்சிருவேன்டா அவனை. மச்சான், அந்த பொண்ணு அழுகுது கிழுகுதுன்னு சென்டிமெண்ட்லாம் பார்க்காத. மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குது. எப்படியாவது முதல்ல கல்யாணத்தை நிறுத்திடு. சாரிடா, கல்யாணத்தை நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், என்ன விளையாடுறியா? 80% பழிக்கணும் டாக்டரே சொல்லியிருக்காரு. அதே மீறி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி முடிவு பண்ணிட்டியா? ஏண்டா, டாக்டர் 80% தானே கனவு பழிக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்ப மீதி 20% கனவு பழிக்காம இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. இப்ப நான் 80% விட அந்த 20% தான் அதிகமா நம்புறேன். என்னடா சொல்ற? 80 பெருசா 20 பெருசா? எனக்கு 20 தான்டா பெருசு. என்னது 20 பெருசா? ஏண்டா நீ கன்ஃபியூஸ் ஆகிறது மட்டும் இல்லாம என்னைய கன்ஃபியூஸ் பண்றியா? ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண. உங்களை மாதிரி அனுபவஸ்தான் சொன்னாதான் இவனுக்கெல்லாம் அறிவு. அண்ணே நீங்களே சொல்லுங்க, 80 பெருசா 20 பெருசா? ஏன் அனுபவத்துல சொல்றேன். சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. 90 தான் பெருசு. போடா 90க்கு பிறந்தவன. டேய் டேய், அந்த குடிகார மாதிரிலாம் உளராத. தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற, ஏடா கூடமா மாட்டிக்க போற. பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க உனக்கு அட்வைஸ் பண்றா, அவெல்லாம் முட்டாளடா. நான் முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன முடிவு? 20% மேல ரிஸ்க் எடுப்போம்டா. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அறிவுபூர்வமா முயற்சி பண்ணுவோம். இப்போ என் முத கனவுல நீ லாரியில அடிபட்டு சாகுற. நீ தாலி வாங்க போனாதானே லாரியில அடிபட்டு சாவ. சோ நம்ம அந்த தாலிய பத்திரமா பாத்துக்குவோம். பத்திரமான எப்படி யாருன்னா கையில சொல்லி வச்சுக்க முடியும்? டேய் சொல்றது கேளுடா. என்னோட 2வது கனவுல எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல சாகுறாரு. நம்ம சேஃப்டிக்கு 2 டாக்டரை கூட்டிட்டு போவோம். சோ எதுக்கு பயம்? அதனால இந்த கனவை எதிர்த்து போராடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்டா. எனக்கு குழி தோன்றதுன்னு முடிவு பண்ணிட்டடா. ஏமி கொண்டல வாடா, சங்கு ஊதிட்டாப்பா. ஐயா அந்த காலத்துக்கு மேல வைங்க. அப்படியே அப்படியே நல்லா சுத்தமா
ஒரு குறையும் வரக்கூடாது. அண்ணே வணக்கண்ணே. வணக்கண்ணே. எந்த ரூட்ல என்ன போறோம்? அது தாம்பரம், செங்கல்பட்டு, திண்டிவனம். ஓகேண்ணே. எடப்பாடி கூட்டூர் ரோட்ல சுந்தரவிலாஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குண்ணே. அங்க ஒரு டிகிரி காபி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எடப்பாடி ரோடு ஏன் எடப்பாடி ரோட்ல வண்டி போகாதா? இன்னொரு வாட்டி எடப்பாடி ரோட்ல அவன் கத்துறானா அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லடா. அதுக்கு என்ன அடிக்கிறீங்க? என்னடா கொன்றுவோம். ஏன் அப்படியே திண்டிவனத்துல இருந்து நேரா உளுந்தூர்பேட்டைக்கு வண்டி போகாதா? அது 150 கிலோமீட்டர் சுத்துறேன். நீ போறியா டீசல்? கொன்றுவோம். நேரம் காண போறியா? அதெல்லாம் போடாது. எங்கேயும் போக. சரிண்ணே. அந்த என்ன காப்பி அங்கேதான் போகுமா? மங்களவாசம் குடிச்சா இறங்கதா? எடப்பாடி ரூட் பக்கமே போ. நான் சொன்ன ரூட்ல போனேன். டேய் கவனமா இருந்து. சரிண்ணே. இது உசிறு சம்பந்தப்பட்டது. ஓகே சரிண்ணே. அண்ணன் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகேண்ணே. டேய் அண்ணனை ஏமாத்திராதடா. சரி ஓகேவா? கொஞ்சம் மெண்டலா இருக்கணும். எல்லாரும் சக்திதான். வாடா இறங்கி ஓடிடும். சும்மா இருப்பா. ஐயோ ஐயோ அவங்க குடுமையும் தாடியும் பார்த்து 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 பயப்படுதுங்க. கைட்டு எருங்க போயிடும். இது விக்குங்கிறது காட்டி யானை எப்படி தெரியும்? ஐயோ கைட்டு எருங்க போயிடும். ஓகே என் பிள்ளைக்கு கூட தெரியாம வச்சிருந்த காட்டி கொடுத்துட்டீங்க. வணக்கண்ணே. யாரும் பயப்படாதீங்க. காட்டு யானை கிடையாது, நம்ம யானை தான். அப்படியா? உங்க சம்பந்தி ஒரு குத்து போட்டு மாப்பிளைய ஊர்கோலமா கூட்டு வர சொன்னாரு. வருது முன்னால ஊரு வருது பின்னால, தேர் வருது முன்னால ஊரு வருது பின்னால. வாடாமச்சம் வாடாமச்சம்பா, ஏய் வாடாமச்சம் வாடாமச்சம்பா, என் தங்கமே தங்கம் ராஜா போல வாடாமச்சம்பா. தேர் வருது முன்னால ஊரு வருது பின்னால, தேர் வருது முன்னால ஊரு வருது பின்னால. வாடாமச்சம் வாடாமச்சம்பா, ஏய் வாடாமச்சம் வாடாமச்சம்பா, என் தங்கமே தங்கம் ராஜா போல வாடாமச்சம்பா. நீ எங்க ஊரு எங்க பொண்ண உனக்கு, நீ எங்க ஊரு எங்க பொண்ண உனக்கு. தேர் வருது முன்னால ஊரு வருது பின்னால, தேர் வருது முன்னால ஊரு வருது பின்னால. மாப்பிள்ளையா மாப்பிள்ள வரப்பாரு மாப்பிள்ள, கம கம மாப்பிள்ள, சும்மா சுட்டு மாப்பிள்ள. மாமா மச்சா நீ எங்க போற மாப்பிள்ள? டா 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 வாடா டே. தலையில காப்பி குடிக்க அமெரிக்கா போவாண்டா, அமெரிக்கா போவாண்டா, அவளை கூட்டி போவாண்டா. இவனுக்கு டைய கட்டி லண்டனுக்கு போவாண்டா, லண்டனுக்கு போவாண்டா, ரதிய கூட்டி போவாண்டா. சப்பாட்டுக்கு சிங்கப்பூர் போவாண்டா, சிங்கப்பூர் போவாண்டா, சிட்ட கூட்டி போவாண்டா. திருடி நேரத்துக்கு ரஷ்யாவுக்கு போவாண்டா, ரஷ்யாவுக்கு போவாண்டா, ரணிய கூட்டி போவாண்டா. நிலவுக்கு ஒன்னியாக நிலவுக்கு போவாண்டா, அம்பழங்களத்தையும் பால் நிலவில் கேப்பாண்டா. நிலவு ஜோடியாக நிலவுக்கு போவாண்டா, அம்பழங்களத்தையும் பால் நிலவில் கேப்பாண்டா. உத்தம புத்திரண்டா இவன் சொல்வது சத்தியண்டா, அட நம்ம ஊரு மாப்பிள்ளைய தொழில தூக்கிங்கடா.
வாங்க வாங்க வாங்க, வாங்க. எல்லாம் எப்படி இருந்தது வாங்க, நல்லா வாங்க. இருக்கு. உள்ள வாங்க இன்னும் அசத்தெல்லாம் இருக்கு வாங்க, வாங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். ஆமா சார், எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குல்ல, கவலையே படாதீங்க, யாரும் டச்சே பண்ண முடியாது. ஹலோ சார், முடிஞ்சது சார், ஷூட்டிங் முடிஞ்சதுல, போஸ்ட் ப்ரொடக்ஷன் தானே. நம்ம கூட்டிட்டு வந்த டாக்டர்ஸ் எவ்வளவு பர்ஃபெக்ட்டா வேலை பாக்குறாங்க பாத்தியா? ஆமா ஆமா, கனவுல நடந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. நடக்க விட்டுருவானா? பிக்சரை வேணா பிச்சு. டேய், யாரா அவனுங்க 10 நிமிஷத்துக்கு ஒரு இடம் என் கையை பிடிச்சி பாட்டே இருக்கானுங்க? இது எங்க ஆபீஸ் ஃப்ரெண்டு கூட வந்திருக்காங்க. ஆபீஸ் ஃப்ரெண்டுங்களா? கொஞ்சம் டீசென்ட் இல்லாம நடந்துக்கிறானுங்க. நான் ஏதோ ராங் ஆனாலும் நினைச்சேன் சார். உங்களை சொல்ல சார், இங்க ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் சார், எங்க அப்பா உங்களை இன்சல்ட் பண்றத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்க உங்க டியூட்டியை பாருங்க. உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு பயப்படுறீங்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்காரு. ஆனா இன்னொரு முறை ஹார்ட் அட்டாக் வந்தா நோ சான்ஸ், பி கேர்ஃபுல். என்ன தம்பி, தூங்க போலியா? என்ன 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 மாமா, மஞ்ச பையோட எங்க போறீங்க? ஒண்ணுமில்ல தம்பி, முக்கியமான பத்திரம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறேன், அப்பாட்ட காட்டணும். ஐயோ, அப்பா வந்து சாப்பிட்டு தூங்கிட்டாரு. எதா இருந்தாலும் காலையில என்ன சம்பந்திகிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? உங்களை தான் பார்க்க வந்தேன். வாங்க உட்காந்து பேசுவோம். நீங்க பேசுங்கம்மா. பரவாயில்லைங்க. டேய், அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலடா, நீ என்ன உம்னு இருக்க? சந்தோஷமா இருடா. உங்க அப்பனுக்கு ஆயுசு கெட்டி, அவருக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா என்ன நினைச்சா தான் ரொம்ப பயமா இருக்கு. குடையெல்லாம் தந்தி அடிக்குதே. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. இவ வேற நல்லா தூங்குறா. செக் பண்ணிட வேண்டியதான். யாரு? என்னப்பா இந்த நேரத்துல? தாலி கொஞ்சம் பத்திரமா இருக்கான்னு கேட்க வந்தேன். பத்திரமா இருக்கே. நான் சொன்னது இந்த தாலி இல்ல, உங்க பொண்ணு தாலி. நாளைக்கு கழுத்துல கட்டி தொங்க விட போறீங்களே, அந்த தாலி. இரு, இதை எடுத்துட்டு வரேன். பாத்தியா, பத்திரமா இருக்கு. இருக்கட்டும், பி கேர்ஃபுல். யாரு? என்ன தம்பி? தாலி பத்திரமா இருக்கணும் பா சொல்லு. இப்பதானே காட்டினேன், அதெல்லாம் பத்திரமா இருக்கு. நான் அடிக்கடி கேட்பேன், நான் கேட்கும் போது நீங்க காட்டணும். விடிஞ்சா முகூர்த்தம், நான் இப்ப தாலி பார்க்கணும். உன்னை பார்த்தா பெருமையா இருக்குப்பா. எதுக்கு இவ்வளவு பொறுப்பா இருக்கே? இதோ வரேன் இரு. பொறுப்பா இருக்கேன், பருப்பா இருக்கேன். ஏன் பிரச்சனை இதுங்களுக்கு இங்க தெரிய போகுது. இந்தா பத்திரமா இருக்கா? சேஃப்டியா லாக்கர்ல வைங்க, எலி கிளி வந்து தூக்கிட்டு போயிட போகுது. ஏன்னா என் வாழ்க்கையே இந்த தாலியில தான் இருக்கு. குட் நைட். ஓகேடா. தம்பி என்ன குழப்பிட்டு போகுது? காலையில விடிஞ்சா தாலி கட்டினு வச்சுக்க, அது எனக்கு போதும்டா. கட்டுவீல்ல? கட்டுவான் கட்டுவான் கட்டுவான், அதெல்லாம் கட்டுவான். நல்லா தானே இருக்கா? யாம் இருக்க பயமேன், யாம் இருக்க பயமேன். ஐயோ, தூக்கம் வர மாட்டேங்குதே. நல்லா இருந்தையா, இப்படி என்ன புலம்பு விட்டானே பாத்தீங்களா? குவாட்டர் அடிச்சா பத்தாது, ஃபுல்லு வாங்கி ஊத்துனாதான் தூக்கம் வரும். நல்லா தூங்கு, நான் வர்றேன். என்னென்ன வேணும்? இங்க பார், ஆஃப் ரம்மு. சரிங்கண்ணா. ஒரு சிக்கன் ஃப்ரை. சரி, எடுத்துக்கிட்டு வா. பங்காளி, கெட்ட கெட்ட கனவா வருதுடா. எவ்வளவு தண்ணி அடிச்சாலும் போதே ஏற மாட்டேங்குதுடா. பங்காளி, தாலியை திருடி தண்ணி அடிச்சா அப்படித்தான்டா கெட்ட கனவா வரும். கவலை. யாரோட தாலிடா எடுத்தீங்க? என் பொண்டாட்டியோட தாலிடா. ஏய், வாயை உடைச்சு போடு, ஓட்ட தின்னு. தாலியை வச்சு ஜாலி பண்றீங்களா? மூஞ்சி மோரக்கட்டை மாதிரி ஏஞ்சு போ, ஏஞ்சு போட. தாலியா இருக்கிறதுக்குனே வர்றாங்க காவாடி. இந்தாங்கண்ணே. ஓகே. ஓகேண்ணே. ஏய், மனுஷனா நீ? எச்சக்க இலையில வைக்கிற? 20 நாள சிக்கன் பிச்சை எடுத்து சாப்பிடணும். எச்ச இவங்க டூன் பீஸ் எடுத்துக்கு இந்த திட்டுறியே. ஏதோ எங்க ஊர்ல பொண்ணு எடுக்க போறீங்க, அந்த உரிமையில தான் எடுத்தேன். பொண்ணு எடுக்க வந்தா சிக்கன் எடுப்பியா? மாப்பிள்ளை எடுக்க வந்தா என்னடா எடுப்பேன்? ஊரடாது, மானங்கட்ட ஊர். ஊரை பத்தி மட்டும் பேசாத. மாப்பிள்ளையோட தோழனாச்சேன்னு பாக்குறேன். விவரம் தெரியாம விவகாரம் பண்ணாத. ஏய், வெந்து போன வெள்ளேலி மாதிரி இருக்கிற விவகாரம் பண்ணா என்னடா பண்ண? பண்டலூர் சனியே தலையில ஏறி சடமுன்னு ஆரம்பிச்சாண்டி. பூ வச்சு பொட்டு வச்சு பார்க்காம விட மாட்டேன்.
தனியா வேற வந்திருக்க. ஆமாண்டா. டேய், தெரு நாய் தாண்டா கூட்டமா வரும், வெறி நாய் தனியா தாண்டா வரும். பஞ்சு டைலாக் குஞ்சு டைலாக்டா. என்னடா வேடிக்கை பார்த்துருக்க? சொல்றேன் என்ன பத்தி. தம்பி, கிட்ட மட்டும் சண்டை வச்சுக்காத, வேற யார் கிட்டாலும் வச்சுக்கோ. அடிச்சவன பார்த்தா பார்த்த இடத்துல அடிப்பாரு. அம்மா, என்னடா பார்த்த இடத்துல அடிப்பேன்? பக்கத்துல தான் இருக்கிறேன். வேண்டாம், நான் கோவம் அடிச்சா நீ செத்துருவ. ஏண்டா, யாரா அவன்? நானும் வந்தது பாத்துக்கிட்டே இருக்கிறேன். அம்மாவாசை அன்னைக்கு ரோட்ல உடைக்கிற பூசணிக்காய் தலை மாதிரி மண்டைய வச்சுக்கிட்டு சண்டைக்கு இழுக்கிறான். அவன் லாரி டிரைவர், கையால் அடிக்க மாட்டான், லாரியாலே அடிப்பான். என்ன பாக்குற? இன்னும் எப்பொழுது நல்ல மாதிரி விடியணும் முருகா. அப்பா, என்ன மாப்பிள்ளைய காணா? ஓ, இன்னைக்கு அவன் தான் மாப்பிள்ளையா? அதான் கிளம்பிட்டான். இன்னைக்கு கிளைமேக்ஸு. அவன் மட்டும் நல்ல மாதிரி தாலி கட்டிட்டான்னா நிம்மதி. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, அண்ணாத்தே, விநாயகா, அப்பா பரமசிவா, அம்மா பார்வதி, அங்கிள் பெருமாளே, மச்சான் பிரம்மாவே, தத்தெடுத்த தம்பி ஐயப்பா, ஆளினால் ஆஞ்சநேயா, அனாமத்து நாரதா, அண்டர் கிரவுண்டு தாதா, ஐயனாரே, பொட்ட அம்மா, சிட்டு கும்மா, கவுண்டிங்ல மிஸ் ஆன அத்தனை சாமியும் வேண்டிக்கிறேன். என்னையும் தாலியையும் காப்பாத்திருங்க. அவன் நல்ல மாதிரி 3 முடிச்சு போட்டான்னா வேண்டின சாமி, வேண்டா சாமி, அத்தனை சாமி தீ வச்சிடுறேன். சாரி, நான் தீ வச்சிடுறேன். வரைக்கும் எல்லாம் நல்ல மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது கல்யாணம் நடந்துடணும் கடவுளே. நல்ல தாலியை தேடு. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்ல. வச்ச தாலி எங்க போயிருக்கோம்? புடவைக்கு கீழே இருக்கான்னு பாரு. என்னது, தாலிய காணுமா? கத்தி கித்தி சத்தம் போட்டேன், சங்க அடிச்சிருவேன். ஏய், சும்மா ஒண்ணு பண்ணலாம். தம்பிகிட்டே 5000 ரூபாய் கொடுத்து புது தாலி வாங்கிட்டு வர சொல்லலாம். அதுக்கு பேசாம அருவாளாலே அறுத்து போட்டிருக்கு. தாலி தொலைஞ்சது ஊருக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என் பொண்ணு தீ குடிச்சுதான் சாகும், இல்ல பாழும் கிணத்துலதான் விழுந்து சாகும். உங்க கைய காலா நினைச்சு கேக்குறேன். பக்கத்துலதான் டவுனு. ரோட கிராஸ் பண்ணீங்கன்னா நகைக்கடை. கமுக்கமா பிரச்சனையும் முடிச்சுக்கலாம். ரோடு கிராஸ் பண்ணும் போது லாரி கீரி வந்து அடிச்சிடும். பத்திரமா ரோடு கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு வரணும், புரிஞ்சுதா? தாலி வாங்க போன காலி ஆயிடுவோம்பா. உங்க கூட இந்த விளையாட்டுக்கு நான் வரல, விட்டுருக்கு. தாலி இங்க இருக்குடி. ஐயோ கடவுளே. தம்பி, இங்க நடந்தது எதுவும் வேலையில போய் சொல்லிடாதுங்க தம்பி. இது ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்க. கனவா? திருப்பாச்சி அக்காவா? அருவாளை கொஞ்சம் திருப்பி பிடிக்க படாத இடத்துல பற்ற போது. இனிமே தாலியை பத்திரமா பாத்துக்கங்க. பொம்பளைங்களா இவளுங்க. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே கடவுளே. ஏய்யா, கல்யாணத்துக்கு கூட இந்த ருக்குமணி தான் கூட்டு வருவியா? பொண்டாடி கூட்ட மாட்டியா? வாங்கம்மா, வாங்க. லேட்டா வந்ததுக்கு அண்ணன் என்ன லேட்டஸ்டா திட்டப்படுறான்னு தெரியலையே. ஏய், என்னடா இது? ஒரே தம்பி நீ எப்படி லேட்டா வரலாமா? அது வாங்கம்மா. வரும்போது டயர் பஞ்சர் ஆயிடுச்சுனே. டேய், பிறந்த அண்ணில இருந்து இதே பொய்ய சொல்லிட்டு இருக்கியாடா. சரி, வாங்க போலாம். நகையெல்லாம் எவ்வளவு கல்லு கல்லா பண்ணிருக்காங்கல்ல. பரம்பரை பணக்காரர் இல்லம்மா. அழைச்சு பண்ணிட்டே சமந்தி. ஹலோ, இதான் என் தம்பி. வணக்கங்க. மனோ தத்துவ டாக்டரா இருக்கான்னு சொன்னல. அப்படியா? நான் டைரக்டரா இருக்கேன். நைஸ் மீட் யூ. நீங்க வரலன்னு உங்க அண்ணன் ஒரே டென்ஷனா இருந்தாரு. அண்ணனுக்கு என் மேல ரொம்ப பாசங்க. எங்க சார் மாப்பிள்ள? எனக்கெல்லாம் காட்ட மாட்டீங்களா? ரமேஷ், பாபா. பாப்பா, இதுதான் என் மகன். ஏய், சார் சென்னையில பெரிய மனோதத்துவ டாக்டர்டா. ஹலோ சார். உன் சின்ன மாமனார் தான். வணக்கம் சொல்லு. வணக்கம் சார். நீங்களா? எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? ஏற்கனவே உங்க ரெண்டு பேருக்கு அறிமுகம் இருக்கா? நல்லா தெரியும் சார். எப்படி? அதே சார், நம்ம தனியா போய் பேசலாம். நம்ம பையனை பாத்தீங்களா? எல்லாம் டாக்டர், இன்ஜினியர்னு பெரிய பெரிய ஆளுகளோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான். சம்பந்திக்காக தானே சொன்னேன். மாப்பிள்ள, உங்களுக்கு ரொம்ப குசுமு மாப்பிள்ள. அன்னைக்கு கிளினிக் வந்தீங்களா? அப்பவே சொல்லக்கூடாது நீங்க தான் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு. ஆமா, உங்க ஃப்ரெண்ட் எங்க?
இங்க எங்கயோ டேய் இங்க வாடா. ஹலோ சார் நான் வரேன் சார். நீங்க போங்க மாப்ள. நீங்க போங்க சொல்றல. என்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் அன்னைக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர் ஆயிட்டார்ல. ஹலோ என்ன எனக்கு தெரியுதா? மறக்கிற மூஞ்சியா அது. அன்னைக்கு குத்துனியே. அப்ப நீ என்கிட்ட சரியாவே கோஆபரேட் பண்ணல. என்னத்த கோஆபரேட்டிவ் பண்ணல? போறவன் ஓ மாப்பிள்ள, அதாவது புரியுதா? அவர்தான் எங்க மாப்பிள்ள. அதுல என்ன உனக்கு சந்தேகம்? எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ எனக்கு என்ன சொல்ல வர்றீங்க அத புரியும்படி சொல்லுங்க. சொல்றேன். நீங்க என்னைக்குமே கல்யாணம் பண்ண கூடாது. யோ கிளைமாக்ஸ் நெருங்கிருச்சியா? அது உனக்கு புரியல? எனக்கு புரியுது. உங்களுக்கு தான் புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் டென்ஷனா இருக்கீங்க. உங்க டென்ஷனை குறைக்கிறதுக்கு அன்னைக்கு போட்ட மாதிரி ஒரு சின்ன ஊசி எடுத்து வரேன். ஓகே? எது சின்ன ஊசியா? டேய் சும்மா இருடா, உனக்கு இதெல்லாம் கிடையாது. ஹலோ என்ன நாய்கிட்ட போய் பேசுறீங்க? அவ என்ன சொல்றான்னா அது வேற சொல்லுதா? அக்காவுக்கு நலங்கு வைக்கிறீங்களே, எனக்கு எப்ப வைக்க போறீங்கன்னு கேக்குறா. நாய்க்கு நலங்கா? ஏங்க மீசியா அழகா வச்சிருக்கீங்க, ஆசைய கேவலமா வச்சிருக்கீங்களே. முதல்ல நாயை கூட வெளியில எடுங்க. பிரதர், இனிமேல் என்னுடைய அனுமதி இல்லாம கையை பிடிச்சிங்க, நாயை விட்டு கடிக்க வச்சிருவேன். கையிடுங்க. யாருங்க அவரு? அவர் கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கு. நல்லா பாருங்க, கொஞ்சம் சைலண்டா இருக்கும். ஏன்டா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? டேய் நான் கனவுல பார்த்த அதே கிணறுடா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. இப்போ அது எல்லாத்தையும் போய் சொல்லிடு மச்சான். காயத்ரி மேல இருக்கிற காதலால் தான் நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் கனவு பழிச்சிடுமோன்னு பயமா இருக்கு. ப்ளீஸ் டாக்டர், எனக்கு என் காயத்ரி உயிரோட வேணும், என் அப்பா வேணும், என் ஃப்ரெண்டும் வேணும் டாக்டர். வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். டேய் பெத்த அம்மா என்கிட்ட என்ன உன் கனவு மறைச்ச? டேய் உனக்கு தெரியவில்ல, நீயாவது சொல்ல வேண்டியதானே? நல்ல வேலை இப்பதான் சொன்னீங்களா மாப்ள. வேண்டாம், இந்த கல்யாணமே வேண்டாம். ஃபேமஸ் லீடிங் டாக்டர் பத்ரனே சொல்லிருக்காரு கனவுகள் பலிக்கும்னு. ஒரு டாக்டராவும் பொண்ணுக்கு சித்தப்பான்ற முறையிலே சொல்றேன், உயிர் மேல விளையாட்ட வேண்டாம் மாப்ள. இந்த கல்யாணமே வேண்டாம் மாப்ள. ப்ளீஸ் உங்களால கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ எங்க வம்சத்துல ஒரே பொண்ணு சார். வேண்டாம் சார். ஆமா காயத்ரி, நீ எனக்கு உயிரோட வேணும். காதலே வராது எனக்கு. கனவுல உன் முகம் காதல தந்துச்சு. இப்ப நிஜத்துக்கு முன்னாடி என் கனவு தேவதை என்னால தொலைக்க முடியாது. வேண்டாம் காயத்ரி, நம்ம கல்யாணம் நடக்க வேண்டாம். அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்துதான் நல்லா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. எங்க இருந்தாலும் அந்த புள்ள சந்தோஷமா இருந்தா போதும். நீ என் மருமகளா ஆவறதுக்கு நீ செத்தாதான் முடியும்னா அதுக்கு இந்த கல்யாணமே நடக்க கூடாதுமா. நிலையா, என்னைய சொல்லிட்டு போற? ரெண்டு கனவு கண்ட, கனவு படிச்சிடும் பயமா இருக்குது, கல்யாணம் வேணாம் போயிட்டு இருக்க. யாராவது
இல்லையா? நமக்கு கல்யாணம் அழகான 2 குழந்தைங்க இருக்கு. பெரியவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான், சின்னவன் என் மடியில விளையாடிட்டு இருக்கான். அந்த கனவு பழிக்கணும்னு நீ நம்ப கூடாதா? என் மனசுல இருக்கிற காதல நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீதான் என்னோட உலகம். சின்ன வயசுல என் அப்பா ஏதோ ஒரு போட்டோ வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு போட்டோவை வாங்கி தரணும்? உன்னோட கனவு வெறும் கற்பனை, ஆனா என்னோட கனவு நிஜம். உன்னை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் கனவை கலைச்சிட்டு போயிடாத. எதையும் மீறி என் கனவை கலைச்சிட்டு போன நான் உண்மையிலேயே செத்து போயிடுவேன். என்னங்க செத்துருவேன்னு நம்ம பொண்ணு சொல்ற, இப்ப நம்ம என்ன பண்றது? ஏங்க நீங்க படிச்சவர் தானே, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நீங்க அழாதீங்க அண்ணி, அழாதீங்க ப்ளீஸ். நீங்க அழாதம்மா. Solution. Yes, yes, yes. I follow this, doctor. I follow. Okay, doctor. Okay, thank you very much. Thank you. ஒன்னு செய்வோமா? என்ன செய்யலாம் டாக்டர்? பேசாம உங்க கனவு ட்ரையல் பார்த்தா என்ன? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. புரியலையா? விளக்கமா சொல்றேன். உங்களுடைய முதல் கனவுப்படி உங்க ஃப்ரெண்ட் தாலி வாங்கிட்டு வரும்போது லாரியில அடிபட்டு செத்துறாரு இல்லையா? இப்போ உங்க ஃப்ரெண்ட நடந்து போய் தாலி வாங்கிட்டு வர சொல்லுவோம். பத்திரமா திரும்பி வந்தாருன்னா முதல் கனவு பலிக்கலன்னு அர்த்தம். உங்க ரெண்டாவது கனவுப்படி உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா? சேஃப்டிக்கு ஒரு மெடிக்கல் டீமே தயார் பண்ணி வச்சுக்கோ. அதே மீறி எதுவும் நடக்கலனா ரெண்டாவது கனவு பலிக்கலன்னு அர்த்தம். இட்ஸ் a very easy method. ஓகே டாக்டர், ட்ரை பண்ணி பாத்துறோம். எதை? அதுக்கு என்ன பண்ண சொல்லுங்க. ஐயோ எத்தனை முறைப்பா சொல்றது? ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து தாலி வாங்கிட்டு வர சொல்லுப்பா அவனை. நான் போக மாட்டேன். ஏய் சொல்றத செய்ப்பா. முதல்ல நீ ஊரை விட்டு போப்பா. டாக்டர் உயிரை காப்பாத்தணும், இப்படி கழுத்து இருக்க கூடாது. உங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் இன்ஸ்ட்ருமெண்டா? ஒண்ணும் ஆகாது, தைரியமா போடா. மொட்டையா போடான்னு சொல்றிய, போயிட்டு வாடானா சொல்லு. சரி போயிட்டு வாடா. அப்பா என்னப்பா அது? அப்பா 5 வருஷமா நான் உன் வீட்டுல இருந்திருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன். இப்ப கூட கேளு, ஒரே செக்கா இப்பவே செட்டில் பண்ணிடுறேன். ஒரே செக் செட்டில்மெண்ட் எல்லாம் வேண்டாம், நட்புக்காக போடா. ஐயோ அப்பா, நட்புக்கா படம் எடுக்கலாம், உயிரெல்லாம் கொடுக்க முடியாது. இங்க பாரு, உன் பையனுக்கு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டேன், எனக்கு இன்னும் பொண்ணே பார்க்கல. கூட்டத்திலேயே உன்னை பார்த்தல, போடா. ஐயோ வேணாப்பா. ப்ளீஸ் அண்ணா, முகூர்த்த நேரத்துக்குள்ள போயிட்டு வாங்க. முகூர்த்த நேரம் நெருங்க பாசமிக அண்ணன் ஆயிட்டானா? ஏன் நேரம் நெருங்கிட்டு இருக்கேன், அதை பத்தி யாராவது கவலைப்படுறீங்களா? ஐயோ எவ்வளவு நேரம் சார் அதை எண்ணிட்டு இருப்பீங்க? அதான் முடிவு பண்ணிட்டீங்களே அனுப்புறதுன்னு. நான் தனியா போக மாட்டேன், உன் பையனை அனுப்பு. கூப்பிட்டு போடா, அதான் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றோம்ல. சரி வா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடலாம். அதுவும் சரிதான். தீர்காயுசா இருங்க. இது கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லணும்ல. ஐயோ ஆமால. எதுக்கு ஐயோ அவன் சொல்லணும்? அடிச்ச என்ன காத்து இந்த அடி அடிக்குது? காத்து நமக்காவே அடிக்கிற மாதிரி இருக்குடா. டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பயப்படாம வா. டேய் ஏன்டா அங்கே நின்னுட்ட? வாடா. அங்கே பாருடா, லாரி வருது. டேய் அது எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்குடா, வரதுக்குள்ள போயிடலாம் வா. ஆக்சிலேட்டர்ல காலை வச்சா சருகு வந்துடா. வாடா, அது போனோன்னு போ. இது கவுண்டர் கட்டுற தாலி, இது செட்டியார் கட்டுற தாலி, இது ஆசாரி கட்டுற தாலி, இது நாக்கியர் கட்டுற தாலி, இது பிராமின் கட்டுற தாலி, இது நகரத்தார் கட்டுற தாலி. எது மனுஷன் கட்டுற தாலி? இதுல எந்த தாலி உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்க. லாரி ஏறா தாலி கொடுங்க. இது எவ்வளவு சார்? இது 5000 ரூபாங்க. இது நல்லா இருக்குல்ல? இந்த கொடுங்க. இந்தாங்க சார். தேங்க்ஸ். டேய் என்னடா யோசிக்கிற? கனவுல நீ லாரியில அடி பண்ணும்போது தாலி இடது கையில இருந்ததா வலது கையில இருந்ததான்னு தெரியல. ரொம்ப முக்கியம்டா, வாடா. வலது கையில தான் இருந்தது.
ஏன் சார் ரொம்ப டல்லா இருக்கீங்க? ஏதாவது நெஞ்சு கிஞ்சு வலிக்குதுங்களா? ஐயோ இல்லைங்க, நான் நார்மலா தாங்க இருக்கேன். இல்லைங்க, இப்படி வேத்து கூட்டுதே. காத்து அடைச்சு சுத்தில 2000 ரூபாய் நின்றுட்டா வேர்க்க வேணும். அப்பா பந்தி போடாதுன்னு சொல்லுங்க, கப்பனு காலியாயிரும். தள்ளி நில்லுங்கம்மா. இப்போதான்டா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா என் கனவுல நீ தாலி வாங்கிட்டு ரோட்டை கிராஸ் பண்றப்பதான் லாரியில அடிபட்டு செத்த. ராத்தம் முடிச்சவனே, லாரியில அடிபட்டு சாகனே இல்லையோ, இப்படி சொல்லி சொல்லி நான் சாடிச்சிட்டு போல. வண்டியில ஓட்ட மாத்துக்கு போறதா அவனை. இந்த அட்ரஸ் எங்க இருக்குங்க? கொன்றுவாங்க உன்னை. ஏன் அட்ரஸ் காலி பண்றதுக்கு அட்ரஸ் ஆட கேட்கற அறிவுகள்? போடா போடா. கண்ணை திறந்து பாரு, உன் பிரார்த்தனை பலிச்சிருச்சுமா. எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு. சரிம்மா, முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்குல்ல, முதல்ல தாலியை கட்டுங்க, அப்புறமா ஸ்ரயம் தேவி முகத்வதேமாம் தேவீம் சதாம் ராம் சோஷிதாம் கண்ண பிராகாராம் மாத்ராம் ஜலந்தேம் திருப்தாம் தர்ப்பஜந்தே கட்டிமலம் மாங்கல்யம் தந்துநாடேன மமஜீவன ஹேதுனா அண்டே மாங்கல்யதாரணோ சுபமுகூர்த்தோ. கல்யாண வீடா? எக்ஸ்கியூஸ் மீ, யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் வாழ்க்கையில ரொம்ப நாளா கிளீனராகவே இருந்து முதலா டிரைவரா இருக்கேன். வண்டி எடுத்தங்க, வண்டியில பிரேக் இருக்குதான்னு செக் பண்ணலைங்க. ஓட்டு வந்தங்க, அப்படியே 2.25 மணி நேரம் கஷ்டப்பட்டு போராடி ஒரு வழியா கல்யாண வீட்டுல நிறுத்திட்டாங்க. யாரும் கோவப்படாதீங்க, உங்க கோவம் நியாயம் தான். எந்த வீட்டு கல்யாணத்துலயும் லாரி வந்து இடிச்சா அப்படித்தானே இருப்பாங்க. ஒரு சின்ன கிஃப்ட் தரேன், வாங்கிக்கோங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்னடா இவ்வளவு பில்டப் பண்ணி எதுவுமே நடக்கலனா நாங்க என்னங்க பண்ண முடியும்? நம்ம மாப்பிள்ள வெறும் கனவு மட்டும் கண்டிருந்தாருன்னா வேண்டாப்பா இதெல்லாம் பலிக்காதுன்னு சொல்லிருப்போம் ஆஸ் அ டாக்டர் சார். ஆனா நம்ம காயத்ரி பாத்தீங்களா, என் காதல் நிஜமானது, என் கனவு உண்மையானதுன்னு அழுது கதறி புரண்டு எங்களை எல்லாம் யோசிக்க வச்சு, எங்க மனசை இறக வச்சு, அதை பிராக்டிகலா டெஸ்ட் பண்ண வச்சு அதுல ஜெயிச்சும் காட்டிட்டாலே. இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க வாழ்க்கையில எதை அழுத்தமா நினைக்கிறீங்களோ அதான் கனவா வரும், காதலா மாறும், ஏன் உங்க வாழ்க்கை பாதையே மாத்தி அமைக்கும். ஆகவே லைஃப்ல எதையுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, எங்க காயத்ரி மாதிரி. ஆசை வச்சி உண்மையில நான் ஆசை வச்சி உண்மையில ஆசை வச்சி உண்மையில நான் ஆசை வச்சி உண்மையில உன்னை பார்க்காம கண்ணு தூங்காது.